குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம ஜாகிரபி கிளாஸ் இந்த சூப்பர் 5 பேட்ச்ல வந்து பார்த்தோம்னா ஜாகிரபி கிளாஸ் வந்து பார்க்குறோம். ஜாகிரபியில் என்ன பார்க்க போறோம்னா அக்ரிகல்ச்சர். ஸோ இந்திய வேளாண்மையை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு டாப்பிக்காக முடிச்சுட்டு வரோம் ஜாகிரபியில். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா நம்ம சிலபஸ் வைஸ் பார்த்தோம்னா லொக்கேஷன் வந்து முடித்தோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தா ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ், மான்சூன், வெதர் அண்ட் கிளைமேட், வாட்டர் ரிசோர்ஸ், சாயில் இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா இந்த அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன், ஓகே, விவசாயம் வேளாண்மையோட முறைகள் பத்தி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். நாளைக்கு வந்து இதை பார்த்துடலாம். பார்த்தோம்னா நமக்கு வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு பேரான்றது முடிஞ்சிடும். ஓகே, சிலபஸ்ல ஒரு பேரா முடிஞ்சிடும். ஒன்ஸ் முடிஞ்ச உடனே வந்து நம்ம ஒரு டெஸ்ட் எழுதிடலாம். ஓகே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒன்ஸ் டெஸ்ட் முடிச்சிட்டோன்னே நம்ம ஐஎன்எம் போகலாம். ஓகே, இதை வந்து கிட்டத்தட்ட நம்ம 60% முடிச்சிட்டோம். மற்ற சப்ஜெக்டும் போய் தொட்டு பார்த்தலாம். ஓகே, நிறைய பேர் குரூப் 4 படிக்கிறவங்க இருக்காங்க. ஸோ அதனால ஐஎன்எம் போயிட்டு ஆர் எக்கனமி இதுல ஏதாச்சும் ஒண்ணு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் மண்டேல இருந்து. இதுதான் பிளானு, பார்ப்போம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருந்தா இதுல வந்து சாட்னு இருக்கும், கொஞ்சம் எல்லாம் அந்த வீடியோ ஆஃப் பண்ணிடுங்க. சாட்னு இருக்கும், அதெல்லாம் சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸ் என்ன பார்க்க போறோம்னா இந்தியன் அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன் சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. இந்திய வேளாண்மை இதுல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரும், நீங்க பழைய கொஸ்டின் பேப்பர்ல போய் பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ முதல்ல வந்து பார்த்தோம்னா டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங் பத்தி ஒரு கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா, டைப்ஸ் ஃபார்மிங்ல என்னென்ன வகைகள் இருக்கு அந்த மாதிரி வரும். முக்கியமான டைப் வந்து பார்த்தோம்னா இதுலயே வந்து பார்த்தோம்னா இந்த ட்ரைபிள்ஸ் வந்து பண்ணுவாங்கல்ல, ஷிஃப்டிங் கல்டிவேஷன், அதை பத்தி அதிகமா கேட்பாங்க. ட்ரைபிள் வந்து பார்த்தோம்னா ஒரு இடம் விட்டு ஒரு இடம் வந்து பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் விவசாயம் பண்ணுவாங்க, அதை பத்தி கேட்பாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் எந்த மாநிலங்கள்ல எந்த கிராப் அதிகமா விளையுது. இப்போ ரைஸ்ன்னு எடுத்தோம்னா ரைஸ் எந்த மாநிலம் எந்த ஸ்டேட்ல அதிகமா விளையுது, வீட்டுன்னு எடுத்தோம்னா எங்க அதிகமா விளையுது, அதை பத்தி கேட்பாங்க. ஒரு கிராப்புக்கு கொஞ்சம் அன்மியூட் பண்ணிடுங்க. சொர்ணப்பிரி, ஒரு கிராப் வந்து இருக்குன்னு வச்சுங்க, இந்த கிராப் வந்து வளர்றதுக்கு என்ன ஒரு சூழ்நிலை வந்து தேவைப்படும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ். அதுக்கடுத்து இரிகேஷன், நீர்ப்பாசனத்தை பத்தியும் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமா கேட்பாங்க. ஓகே, இது எல்லாமே பார்க்க போறது தான் இன்னைக்கு கிளாஸஸ். நம்ம இதுக்கெல்லாம் வந்து பதில் வந்து இந்த கிளாஸ்ல வந்து முடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விவசாயம்னா என்ன, அக்ரிகல்ச்சர்னா என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ அக்ரிகல்ச்சர்னா என்னன்னா நிலத்துல பயிரிடுறோம். அது மட்டும் இல்லாம ரியரிங் ஆஃப் அனிமல்ஸ், அந்த ஆடு மாடு இதெல்லாத்தையும் வந்து சேர்ந்து பார்க்கறது தான் வந்து பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர். ஸோ வெறும் விவசாயம்னா வெறும் பயிரிடுறது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய ஆடு மாடு அந்த கால்நடைகள் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றது, அது எல்லாத்தையும் நம்ம சேர்ந்து வளர்க்கறதுக்கு தான் அக்ரிகல்ச்சர். ஸோ கொஞ்சம் அன்மியூட் பண்ணிடுங்க, வேற புதுசா வந்துருக்கீங்க திவ்யா. ஸோ சிம்பிளா வந்து பார்த்தோம்னா இந்த அக்ரிகல்ச்சர்ன்றது ஒரு லாட்டின் வார்த்தை. ஓகேங்களா, லத்திய மொழி. அக்ரினா என்ன வந்து பார்த்தோம்னா வச்சுங்க, சாயில். கல்ச்சர்னா எது, கல்டிவேட் பண்றோம், மண்ணுல ஒரு செடிகளை கல்டிவேட் பண்றோம். ஓகே, அதுதான் அக்ரிகல்ச்சர். இது அக்ரிகல்ச்சர் மட்டும் இந்த வெறும் பயிர்களை மட்டும் விவசாயம் பண்றது இல்லாம ஆடு மாடு போன்ற கால்நடைகளும் சேர்ந்து நம்ம பண்றோம், அதுதான் வந்து அக்ரிகல்ச்சர். இதுதான் டெஃபினிஷன். ஸோ நாளைக்கு வந்து நீங்க ஒரு குரூப் 1ல வந்து அக்ரிகல்ச்சரை பத்தி எந்த ஒரு கொஸ்டின் வந்தாலும் நீங்க இதுக்கான டெஃபினிஷன் எழுதணும். வேளாண்மை என்பது என்னன்னா பயிர்கள் உற்பத்தி பண்றதும் அது மட்டும் இல்லாம இந்த கால்நடை வளர்க்குறதும். அவ்வளவு சிம்பிளா சொல்லணும்னா பயிர்களும் உற்பத்தி பண்றோம், நெல் கோதுமை அந்த மாதிரி பயிர்களும் உற்பத்தி பண்றோம். அது கூடவே பார்த்தோம்னா ஆடு மாடு என்னெல்லாம் நம்ம கால்நடை நம்ம வீட்டுல இருக்குமோ அது எல்லாத்தையும் வந்து பாத்துக்கிறது தான் வந்து பார்த்தோம்னா விவசாயம். இதுதான் டெஃபினிஷன். இது பெருசா உங்களுக்கு வரப்போதில்லை பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, பட் டெஃபினேஷன் தெரிஞ்சு வச்சுங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான மக்கள் கிட்டத்தட்ட நியர்லி 70% ஆஃப் 70% இந்திய மக்கள் வந்து பார்த்தோம்னா விவசாயத்தையும் நம்பி இருக்கான். விவசாயம் நல்லா இருந்தா தான் இவனோட வாழ்க்கை நல்லா இருக்கும். 49% ஒர்க் போர்ஸ்னா வேலைக்கு போகக்கூடிய மக்கள். இப்போ அது எப்படி சொல்லலாம், இப்போ இந்தியா இருக்குன்னா
100% மக்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க மொத்தமா. இதுல எல்லாரும் வேலைக்கு போக முடியாது. குழந்தைகள், பெரியவங்க, வயசானவங்க இவங்கெல்லாம் வந்து வேலைக்கு போக முடியாது. ஸோ அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 15 வயசுல இருந்து 59 வயசு வரைக்குள்ள இருக்கக்கூடியவங்க தான் வேலைக்கு போவாங்க. ஸோ இவங்க தான் வந்து ஒர்க் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்க வேலை செய்யக்கூடிய ஆட்கள். இதுல இது 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 இதுல இருக்காங்க. இதுல 49% மக்கள் விவசாயத்தை ஒரு தொழிலாட்டு நடத்துறாங்க. இப்ப இதுலயே பார்த்தோம்னா நிறைய பேர் நம்ம விவசாயம்ன்றது நம்மளோட முதல் தொழிலா இருக்கும். 49% மக்கள் வந்து இந்த விவசாயத்தை நம்பி இருக்காங்க. 70% ஃபேமிலிஸ், ஓகே, 70%. இப்ப வந்து பார்த்தோம்னா 49%னா அந்த வீட்ல பசங்க இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க. இவங்கெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது இந்தியாவுல 100ல 70% மக்கள் வந்து பார்த்தா விவசாயத்தை ஒரு தொழிலா நம்பி இருக்காங்க. அதுக்கு எடுத்து பார்த்தோம்னா இந்த விவசாயம் பார்த்தோம்னா எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னா ஒரு 15% ஆஃப் ஜிடிபி. நம்மளோட ஒட்டுமொத்த நாட்டோட உற்பத்தியில ஒரு 15% வந்து பார்த்தோம்னா இந்த விவசாயம்ன்றது கான்ட்ரிபியூட் பண்ணுது. ₹100 நம்ம நாட்டுக்கு வந்து உற்பத்தி ஆகுதுன்னா அதுல ₹15 விவசாயத்துல இருந்து வருது. அது காரணம் மத்த சர்வீஸ் செக்டார் அந்த மாதிரி செக்டார்ஸ் வந்து அதிகமான ஏர்னிங்ஸ் தருது. அதுதான். ஓகேங்களா? சோ விவசாயம்னா என்ன? சிம்பிளா பார்த்தோம்னா பயிர் பயிரிடுறதும் ஆடு மாடு மேய்க்கிறதும் இந்த விவசாயம். ஒரு பாயிண்ட். 2வது இந்தியாவுல இருக்கக்கூடிய 70% மக்கள் விவசாயத்தை நம்பி இருக்காங்க. 49% வேலை செய்யக்கூடிய மக்கள், ஓகே, ஒர்க் ஃபோர்ஸ் இந்தியாவோட ஒர்க் ஃபோர்ஸ் விவசாயத்தை நம்பி இருக்கு. 15% ஜிடிபி வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. இதுதான் வந்து சிம்பிளா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய சில ஃபேக்சுவல் டீடைல்ஸ். ஓகே. அதே போல ஒரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இந்தியாவுல விவசாயம் நல்லா இருக்குன்னா எத்தனை பர்சன்ட் விவசாயம் வந்து வளர்ச்சி இருக்கணும்னா 4%. இது ஞாபகம் வச்சுங்க. எப்பவும் கேட்பாங்க. இப்ப இந்தியாவுல வந்து எல்லாரும் நல்லா இருக்கும். ஓகேங்களா? இந்த விவசாயம் எல்லாம் நல்லா இருக்குன்னா அதோட வளர்ச்சி போன வருடத்துக்கும் இந்த வருடத்துக்கும் எவ்வளவு இருக்கணும்னா 4%. இன்ஃபிளேஷன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட இன்ஃபிளேஷன் ரேட் எவ்வளவு இருக்குன்னா 4% +or -2ன்னு இருக்கும். எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மளோட இன்ஃபிளேஷன்ன்றது ஒவ்வொரு ஆண்டும் 4%க்குள்ள இருக்கணும்ன்றது நம்மளோட கால்குலேட்டிவ். அதே போலதான் இந்த விவசாயத்தோட வளர்ச்சியும். இந்த விவசாயத்தோட வளர்ச்சி போன வருஷம் வந்து பார்த்தோம்னா 1,00,000 கோடி வந்ததுன்னு வச்சுக்கோங்க சும்மா. இந்த வருஷம் இதுல 4% அதிகமா இருக்கணும். அப்படி வந்ததுன்னா இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஏன்னா அவங்களுக்கான ஏர்னிங்ஸ் வந்து கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். சோ 4% வளர்ச்சி அடையணும் நம்மளோட விவசாயம் ஒவ்வொரு வருஷம். போன வருஷத்துக்கு ₹100 இந்த வருஷம் ₹104 வந்திருக்கணும். அடுத்த வருஷம் இதுல ₹104 4%. அடுத்த வருஷம் 4%. அந்த மாதிரி 4% வளர்ச்சின்றது ஒரு முக்கியமானதா இருக்கு. ஆனா இது வந்து 4% வருதான்னு பார்த்தோம்னா இல்ல. மான்சூன்னாலையும் இங்க இருக்கக்கூடிய மான்சூன் நீர்ப்பா தண்ணி பிரச்சனைனாலையும் இந்த விவசாயம் வந்து பார்த்தோம்னா 3%, 3.5% தான் வருது. இப்ப போன ஆண்டு பார்த்தோம்னா இந்தியாவோட 3.6% தான் வளர்ந்தது. சோ அது 0.4% கம்மியா இருக்கு. சோ இந்த மாதிரி டேட்டாஸ்ல நீங்க வந்து மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சு வச்சுங்க. பட் பிலிம்ஸ்ல இந்த 4%ன்றது கேட்பாங்க. 4% என்னன்றது புரியுதுங்களா? போன ஆண்டோட இந்த ஆண்டோட வளர்ச்சி 4% அதிகமா இருக்கணும். அப்பதான் இங்க இருக்கக்கூடிய அந்த இன்ஃபிளேஷன் இருக்குல்ல அதை வந்து சமாளிக்க முடியும். ஓகே. சோ அதை தெரிஞ்சு வச்சுங்க. 4% நான் கொடுக்கல இதுல. பட் நீங்க நோட் பண்ணி வச்சுங்க. அது வந்து அடிக்கடி கேட்பாங்க. சரி. வேளாண்மை நிர்ணயிக்கும் காரணங்கள். டிட்டர்மினன்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். இதுவும் வந்து பார்த்தோம்னா மெயின்ஸ்ல ஒரு கொஸ்டின்ஸே வரும். குரூப் ஒன் இல்ல ஒரு கொஸ்டின்ஸே வரும். பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் நீங்க தெரிஞ்சு வச்சுங்க. ஒண்ணு இல்ல, எந்த காரணம் எது கீழே வரும் அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. ஓகே. இப்ப ஒண்ணு இல்ல, இதுல இருக்கக்கூடிய எல்லா காரணமும் விவசாயத்தை டிட்டர்மின் பண்ணும். இப்போ காஷ்மீர்ல ஆப்பிள் செடி இருக்கு. அதை எடுத்துன்னு வந்து நான் தருமபுரியில விற்பனை வச்சு மழை வருமா? வராது. ஏன்னா அந்த கிளைமேட்ல தான் அது வரும். சோ இது ஒரு கிளைமேட்டுக்குன்றது ஒரு ஃபேக்டர். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு நல்ல விதை, ஒரு நல்ல ஒரு விதை இருந்தா நல்ல மகசூல் கிடைக்கும். அதிகமா விளையும். விளைச்சல் நல்லா இருக்கும். சோ இது ஒரு ஃபேக்டர். அந்த மாதிரி இங்க நிறைய விதமான ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஓகே. ஒரு ஒரு பயிருக்கு வந்து தண்ணி அதிகமா தேவைப்படுது. ஓகேங்களா? ஒரு பேடிக்கு தண்ணி அதிகமா தேவைப்படுது. நான் எடுத்துன்னு வந்து தமிழ்நாட்டோட சென்ட்ரல் பார்ட்ல தண்ணி இல்லாத இடத்துல, ஓகே, மதுரை அந்த கீழே இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல தண்ணி வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப கம்மி. மழை பெஞ்சாதான் தண்ணி. அந்த மாதிரி ஊர்ல நான் 3 வேளையும் அரிசி வைக்க முடியுமா பார்த்தோம்னா வைக்க முடியாது. சோ ஒரு ஒரு பயிர் நம்ம வந்து வைக்கணும்னா அதுக்கு பல விதமான காரணங்கள் தேவைப்படுது. ஓகே. கிளைமேட்டு, சாயில், அந்த மண் வளம், அங்க இருக்கக்கூடிய கிளைமேட்டு, அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட், இதெல்லாமே வந்து முக்கியமா பிளே பண்ணுது. ஓகேங்களா?
ஸோ அதை வந்து தனித்தனியா பிரிச்சிருக்காங்க. மொத்தம் 4 காரணிகளா பிரிச்சிருக்காங்க. 4 ஃபேக்டர்ஸா பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு இல்ல, இந்த ஃபேக்டர் எது கீழே வருது மட்டும் தெரிஞ்சுக்கினா போதும். இதுதான் வந்து பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஷின்ஸ். மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே, ஸோ ஒன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது பிசிக்கல் ஃபேக்டர்ஸ், இயற்கை காரணங்கள். பிசிக்கல் ஃபேக்டர்ஸ்னா இயற்கையா இருக்கக்கூடிய காரணங்கள். என்ன நல்ல காரணங்களா இருக்கும்? ரிலீஃப்னா மூடு. இப்போ மலை மேலலாம் இந்த காஃபி டீ இதெல்லாம் பார்த்தோம்னா மலை மேல வரும். ஓகே, இந்த காஃபி டீல வந்து கங்காவோட பிளெயின்ல வச்சுமா வச்சுக்கோங்க, காஃபி டீ வராது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு உயரம் வேணும். ஸோ இந்த ரிலீஃப் வந்து பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட கிராப்பை வந்து இங்க வந்து ஒரு பயிரை வைக்கலாமா வைக்க கூடாதான்னு சொல்லுது. அதுக்கு கிளைமேட் இப்பதான் பார்த்தோம். ஊட்டியில ஆப்பிள் வருது. ஆனா நம்ம ஊர்ல எத்தனை வந்து வச்சுமனா வருமா? ஒரு தருமபுரி, ஒரு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வச்சுமனா வருமா? வராது. ஸோ இது வந்து கிளைமேட். சாயில் இப்பயே பார்த்தோம், ஒரு குறிப்பிட்ட சாயில தான் ஒரு குறிப்பிட்ட கிராப் விளையும். இப்ப காட்டன்ன்றது பிளாக் சாயில் நல்லா விளையும். ஓகேங்களா? ஸோ இந்த காட்டன் எடுத்து வந்து நான் ரெட் சாயில் எப்போ வச்சோம்னா வராது. அதோட ஈல்டு கம்மியாயிடும், பூக்காமே போயிடும். அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். ஸோ சாயில்ன்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, இது எல்லாமே பார்த்தோம்னா பிசிக்கல் ஃபேக்டர்ஸ். நாளைக்கு வந்து எப்படி உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்கன்னா, சாயில் வந்து விவசாயத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது எந்த ஃபேக்டர்ஸ் கீழே வரும்? பிசிக்கல் ஃபேக்டரா, இன்ஸ்டிடியூஷனல் ஃபேக்டரா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஃபேக்டரா, டெக்னாலஜிக்கல் ஃபேக்டரானு உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. அவ்வளவுதான். இப்போ மண்ணுன்றது வந்து பார்த்தோம்னா ஒரு முக்கியமான காரணி. அது என்ன காரணம்? இயற்கையா, அமைப்பா, உட்கமைப்பா, தொழில்நுட்பமான கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அவ்வளவுதான். நீங்க எதுன்னு மேட்ச் பண்ணா போதும். ஸோ இயற்கை என்பது ஈஸியா புரிஞ்சிச்சு, நேச்சுரல். இங்க இருக்கக்கூடிய நிலத்தோட தோற்றம், மலையா இல்ல பள்ளமா இருக்கா, தாழ்வா இருக்கா, அந்த மாதிரி பார்த்துக்க வேண்டியதான். காலநிலை கிளைமேட்டை பொறுத்து மாறும். ஓகே, ஒவ்வொரு கிளைமேட்ல தான் ஒவ்வொரு கிராப் வந்து விளையும். மண் ஒவ்வொரு மண்ணுக்கு ஏற்ற ஒரு கிராப் வந்து விளையும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா பிசிக்கல் பிசிக்கல் ஃபேக்டர்ஸ். அடுத்து பார்த்தோம்னா இன்ஸ்டிடியூஷனல் ஃபேக்டர்ஸ். ஓகேவா? இப்போ ஒருத்தர்கிட்ட எவ்வளவு நிலம் இருக்கு, ஓகேங்களா? எவ்வளவு நிலம் இருக்கு, அது எவ்வளவு நாள் அவங்க பயிர் பண்றாங்க, அந்த இடத்துல லேண்ட் ரிஃபார்ம்ஸ். இப்போ வந்து பார்த்தோம்னா லேண்ட் ரிஃபார்ம்ஸ்னா ஒரு காலத்துல இங்க இருந்த நிலம் எல்லாம் பார்த்தோம் ஒருத்தருக்கே சொந்தமா இருந்தது. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஜமீன்தார்னு சொல்லுவோம், அவங்களுக்கே சொந்தமா இருந்தது. தவிர இங்க இருக்கக்கூடிய ஏழை மக்கள் எல்லாம் போய் அதுல வேலை தான் செஞ்சாங்க. இப்ப இந்த டைம்ல பார்த்தோம்னா யாருக்கிட்டே நிலம் இல்லை, நிலமில்லா விவசாயிகளா இருந்தாங்க. சில கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா லேண்ட் ரிஃபார்ம் சட்டம், இந்த நிலத்துல என்ன பண்ணாங்கன்னா பிரிச்சு மக்கள் கிட்ட கொடுத்தாங்க. ஓகேங்களா? லேண்ட்லெஸ் இங்க இருக்கக்கூடிய நிலம் இல்லாத மக்கள் கிட்ட இந்த பெருசு பெருசா நிலம் வச்சிருக்காங்க. அந்த காலத்துல இருந்து பிரிட்டிஷ் காலத்துல இருந்து பிரிச்சு பிரிச்சு கொடுத்தாங்க. ஓகேங்களா? கேரளா, வெஸ்ட் பெங்கால் போன்ற பகுதிகள்லாம் இந்த லேண்ட் ரிஃபார்ம் 100% சக்சஸ். ஆனா தமிழ்நாடு கர்நாடகா எல்லாம் பார்த்தோம்னா பெரிய சக்சஸ் எல்லாம் இல்லை. நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா அரசாங்கத்தை காசு கொடுத்து லஞ்சம் கொடுத்து ஏமாத்திட்டாங்க. ஆனா கேரளா, வெஸ்ட் பெங்கால்ல பார்த்தோம்னா அங்க இருந்த நிலம் எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்கப்பட்டது. ஓகேங்களா? த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஸ்டேட்னு கேட்பாங்க. லேண்ட் ரிஃபார்ம்ல சக்சஸ் ஆன 2 ஸ்டேட் தான். ஒன்று கேரளா, ரெண்டுமே பார்த்தோம்னா கம்யூனிஸ்ட் வந்து ரன் பண்ண ஸ்டேட் அப்போ. ஓகேங்களா? ஸோ அப்படி பிரிச்சு கொடுத்தாங்க, எல்லாருக்கும் நிலம் வந்தது. ஸோ இந்த நிலமும் வந்து பார்த்தோம்னா ஒரு முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்தோம்னா ஃபார்ம் லேண்ட், ஒருத்தருக்கு வந்து எவ்வளவு நிலம் வந்து இருக்கு. ஸோ சின்ன நிலம் தான் அவங்களால எக்ஸ்டென்சிவ், அவங்களால வந்து ஒரு கரும்போ, ஓகேங்களா, ஒரு கரும்பு இந்த பயிரை வைக்க முடியாது சின்ன நிலம் தான். ஏன்னா கரும்பு வைக்கிறதுனா நிலம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கணும். அப்பதான் வந்து ஒரு லாரி முழுக்க வரணும் ஒரு கரும்பு வெட்டினாங்கன்னா. அப்பதான் அதை வந்து அவங்க வந்து இதுக்கு அனுப்ப முடியும். நீங்க வந்து சின்ன நிலம் வச்சு கரும்பு வச்சீங்கன்னா உங்களால அது வந்து ஒரு லாபத்தை வந்து அதை அடைய முடியாது. அந்த மாதிரி நிலமும் பார்த்தோம்னா டிட்டர்மின் பந்து. ஓகேங்களா? அதுக்குதான் இப்ப வந்து கோஆபரேட்டிவ் ஃபார்மிங் கொண்டு வராங்க. சின்ன சின்ன நிலத்துல இருக்கிறவங்க ஒன்னா சேர்ந்து ஒரு ஒரு கமர்ஷியல் கிராப் வந்து பயிரிடுறாங்க. ஓகேங்களா? 4-5 விவசாயிகள் ஒன்னா சேர்ந்து அக்ரிமெண்ட் போட்டு வரக்கூடிய லாபத்தை எல்லாரும் பங்கிட்டுக்கலாம் அப்படின்னு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தா அந்த லேண்டை பத்தி இருக்கிறது எல்லாமே இன்ஸ்டிடியூஷனல் ஃபேக்டர். மோஸ்ட்லி கவர்மெண்ட் தான் வந்து இதெல்லாம் பிரிச்சு கொடுக்கணும். நாளைக்கு வந்து ஒருத்தர்கிட்ட அதிகமா லேண்ட் இருந்ததுன்னா அதை வந்து பார்த்தோம்னா பிரிச்சு அங்க இருக்கிற நிலம் இல்லாத விவசாயிகளுக்கு கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே இன்ஸ்டிடியூஷனல் ஃபேக்டர்ஸ், அமைப்பு சார் காரணிகள். ஸோ அந்த நில அளவு, நில உரிமை, நில சீர்திருத்தங்கள் இதெல்லாம் அரசாங்கத்துக்கு. ஓகே, இதான் கவர்மெண்ட்டுக்கு பண்ண வேண்டியது கவர்மெண்டோட வேலை. மூணாவது பார்த்தோம்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு விவசாயம் பண்ணோம்னா அங்க சில முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுது. ஒன்று வந்து பார்த்தோம்னா பவர்.
இப்போ நாளைக்கு போர் போட்டுட்டோம் இந்த கழனில. ஆனா அதுல எலக்ட்ரிக்கல் பவரே இல்லைன்னா நாளைக்கு எப்படி மோட்டர் ரன் பண்ண முடியும்? ஓகேங்களா? பவர்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வேணும். இப்போ சில பேர் வந்து பார்த்திருப்போம் ஊர்ல, அவங்களோட பயிர் வந்து அவங்களோட நிலம் வந்து ரொம்ப உள்ள இருக்கும். அந்த மாதிரி டைம்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து நிலத்தையே பயிரிடாம விட்டுருவாங்க. ஏன்னா இங்க சுத்திக்கிறவங்கலாம் பயிரிட்டுருவாங்க சீக்கிரமா. என்னால வந்து இங்கிருந்து வண்டிய ஒரு என்னால எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனும் ஆனா உள்ள போக முடியல. அதனால அது சும்மா கரம்பாவா இருக்குன்னுவாங்க. சோ இதெல்லாம் வந்து பார்த்தா ஒவ்வொரு காரணங்கள் எந்தெந்த காரணம்லாம் எது எதுக்கு வருதுன்றது தெரிஞ்சு வச்சுங்க. ஓகே. ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி, இன்சூரன்ஸ், கிரெடிட், லோனு, மார்க்கெட்டு, இரிகேஷன், நீர் நீர் வந்து நம்ம பாசறலாம். இது எல்லாமே வந்து பார்த்தா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ வந்து பார்த்தோம்னா நல்ல இரிகேஷன் இருக்கு. எப்பவுமே தண்ணி இருக்குன்னா 3 ஒரு வருஷத்துல 3 வாட்டி அவங்க வந்து பயிர் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? தண்ணியே இல்லைன்னா பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அங்க இருக்கக்கூடிய உட்கட்டமைப்பு. ஸோ மின்சாரம், நீர்ப்பாசனம், போக்குவரத்து, சந்தை, காப்பீடு, சேமிப்பு இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா உட்கட்டமைப்பு. லாஸ்ட் பார்த்தோம் டெக்னாலஜி. ஸோ டெக்னாலஜி ஃபேக்டர்ஸ்னா என்னன்னு பார்க்கும்போது, ஒரு பயிர் வந்து நல்லா விளையணும்னா அதுக்கு வந்து பார்த்தோம்னா இப்பெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஹை ஈல்டு வெரைட்டிஸ் வந்துச்சு. கிரீன் ரெவல்யூஷன் மூலமா வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஹை ஈல்டு அதிகமா வந்து மகசூல் தரக்கூடிய விதைகள் வந்துச்சு. கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ், நிறைய உரங்கள் வந்து நம்ம பயிருக்கு போடுறோம். இது மூலமா என்ன ஆகுதுன்னா மகசூல் அதிகமாகுது. நமக்கு வந்து பார்த்தோம்னா அவுட்புட் அதிகமாகுது. இன்செக்டிசைட், பூச்சிலாம் வந்து பார்த்தோம்னா ஒரு காலத்துல 1/3 கூட சாப்பிட்டுருமா. இப்பெல்லாம் வந்து பார்த்தோம்னா பூச்சி மருந்து அடிச்சிடும். அதுக்கடுத்து மிஷினரிஸ், டிராக்டரு, இந்த அரப்பு இருக்கிற ஹார்வெஸ்டிங் மிஷின்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா மிஷின்ஸ் எல்லாம் வந்து தொட்டு விவசாயம்ன்றது கொஞ்சம் எளிமையாயிடுது. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஃபேக்டர் எதுல இருக்குன்றது தெரிஞ்சுக்கினா போதும். இப்போ அந்த மிஷினரிஸ்ன்னு சொன்னா அதெல்லாம் வந்து டெக்னாலஜிக்கல் ஃபேக்டர் அப்படின்னு தெரிஞ்சுக்கினா போதும். இது எல்லாமே சேர்ந்துதான் ஒரு விவசாயத்தை ஒரு இடத்துல பண்ணலாமா வேணாமான்றதை நிர்ணயிக்கக்கூடிய காரணங்கள். ஸோ கொஸ்டின்ஸை பொறுத்தவரை 4 ஆப்ஷன்ஸ் உங்க ரெடியா இருக்கீங்க. அந்த 4 ஆப்ஷன்ஸ்ல எது 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 கீழே வரும்ன்றதை நீங்க படிச்சு பார்த்தா போதும். ஓகே. ஸோ இதையும் கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா சோசியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. வறுமை, லிட்ரஸி, பாப்புலேஷன் இதெல்லாம் பொறுத்து விவசாயத்தை மாறும். ஒரு இடத்துல ரொம்ப வறுமையா இருக்காங்க. ஒரு ஊரே வறுமையா இருக்குன்னா அவங்க நெல் பயிர்லாம் வைக்க மாட்டாங்க. ஏன்னா நெல் பயிர்ன்றது கொஞ்சம் செலவு அதிகம். தண்ணி பாய்ச்சணும், மருந்து போடணும் இதெல்லாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தானியங்கள் இந்த மில்லட் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏதாச்சும் ஒரு பருப்பு வகைகளை போடுவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒன் டைம் மாதிரி பருப்பு தூவிட்டு வந்துட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா போய் அறுவடை பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி வறுமையில இருக்கிறவங்க அந்த மாதிரி பயிர்களை தான் போடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து வேரியஸ் ஃபேக்டர்ஸ். இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு காரணங்கள் அந்த விவசாயத்தை அந்த இடத்துல பண்ணலாமா வேணாம்ன்றதுக்கு. அதுக்கடுத்து நான் பார்க்கும்போது டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங். ஸோ இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருந்தா இந்த இதில் வந்து சொல்லுங்க. ஓகே, சாட்ல சொல்லுங்க ஏதாச்சும் டவுட் இருந்தா. ஸோ அடுத்து நான் பார்க்கும்போது லாஸ்ட் சரி டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங். எப்பவுமே இதுல வந்து ஒரு கொஸ்டின் வரும், அதனால கொஞ்சம் நல்லா டீப்பா பாருங்க. விவசாயத்தின் முறைகள். ஒவ்வொரு முறையான விவசாயிகள் இருக்கு. ஒவ்வொரு இடத்தை பொறுத்து அது என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் தன்னிறைவு வேளாண்மை, சப்ஸ்டனன்ஸ் ஃபார்மிங் அப்படின்னா என்ன? இப்போ என்னன்னா நம்ம இந்தியாவில பெரும்பான்மையான மக்கள், ஓகேங்களா, எல்லா ஏழை மக்களும் பயன்படுத்தக்கூடிய விவசாயம் தான் இது சப்ஸ்டனன்ஸ் ஃபார்மிங், தன்னிறைவு விவசாயம். இப்போ எப்படின்னா ஒரு ஃபேமிலி இருக்கும், நல்லா கிளியரா புரிஞ்சுங்க. ஒரு குடும்பம் இருக்கு, ஓகேங்களா. அந்த குடும்பம் அவங்களுக்கு பார்த்தோம்னா 1 ஏக்கரா லேண்ட் இருக்கு. ஓகே, ஒரு ஏக்கரா இல்லைன்னா ஒரு 100 சென்ட் 200 சென்ட் லேண்ட் இருக்குன்னு வச்சுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நிலத்துல ஃபேமிலியோட போய் வேலை செய்வாங்க. சித்தப்பா, பெரியப்பா, அண்ணன், தம்பி எல்லாரும் போயிட்டு அந்த எப்போ அந்த வேலை இருக்குமோ, அந்த விவசாய வேலை இருக்குமோ, மத்த யாரையும் பெருசா கூலி எல்லாம் வெளியே கூப்பிடாம அவங்களே வந்து வேலை செய்வாங்க. அறுவடை பண்ணுவாங்க அவங்களே வந்து விதைப்பாங்க. அவங்க ஒருத்தர் போய் பார்த்துப்பாங்க. இதெல்லாம் அந்த ஃபேமிலியே பார்த்துப்பாங்க. வரக்கூடிய மகசூல் ஒன்ஸ் வந்து அறுவடை பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு 10 மூட்டை நெல் வருது, ஓகேவா. அந்த 10 மூட்டை நெல்லுல வீட்டுக்குன்னு ஒரு 4 மூட்டை எடுத்துப்பாங்க. ஒரு 6 மூட்டை எடுத்து மார்க்கெட்ல சேல் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி ஃபேமிலியோட சேர்ந்து ஒர்க் பண்ணி எந்த ஒரு டெக்னாலஜிக்கலா அவங்க வந்து மூவ் பண்ண மாட்டாங்க. அவங்க வீட்டுல டிராக்டர்ஸ் இருக்காது ஏர் உழத்துக்கு. அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய மாடை வச்சுதான் ஏர் உழுவாங்க, ஓகேவா. பெருசா வந்து நிறைய உரங்கள்லாம் போட மாட்டாங்க. காசு அவங்களால என்ன பண்ண முடியும், அந்த சாணம் அந்த எரு வந்து போடுவாங்க. இந்த மாதிரி ரொம்ப
டெக்னாலஜிக்கலா மூவ் பண்ணாம தான் வீட்டுல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ், தான் வீட்டுல இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினரை சேர்ந்து அந்த விவசாயத்துல வந்து உழைப்பாங்க. உழைச்சு வரக்கூடிய மகசூல், வரக்கூடிய அந்த இது இருக்குல்ல, ஒட்டுமொத்தமா ஒரு 10 மூட்டை 20 மூட்டை அதுல பாதிக்கு மேல தான் வீட்டுக்கு எடுத்துப்பாங்க. ஓகே, அரிசி வந்து நம்ம சாப்பிடறதுக்குன்னு மத்ததை தான் மார்க்கெட்ல போய் விற்பாங்க. அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அது பேர் வந்து பார்த்தோம்னா சப்ஸ்டனன்ஸ் ஃபார்மிங், தன்னிறைவு விவசாயம். ஸோ இதுதான் வந்து சொல்றாங்க. அதுக்கு இந்த போட்டோ பார்த்தா தெரியும், உங்களுக்கு பார்த்தா தெரியுது. ஒருத்தர் வந்து பார்த்தோம்னா அவரோட நிலத்துல வந்து ஏர் உழுறாரு, சேர்த்து நாத்து நடத்துக்கு முன்னாடி. ஸோ இது வந்து பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய இந்தியாவில பெரும்பான்மையா ஓரளவுக்கு ஏழையா இருக்கக்கூட எல்லாரும் விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை. இதுல வந்து பார்த்தோம்னா தன்னோட வீட்டுல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ், தன்னோட ஹெல்ப் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஓகேவா, தன்னோட வீட்டுல இருக்கிற மெம்பர்ஸே வந்து வேலை செஞ்சு கடைசியில் அறுவடை முடிச்சவன வரக்கூடிய மொத்தம் அந்த நெல்லோ கோதுமையோ, ஓகேவா, வரக்கூடிய எது என்ன வருதோ, என்ன விவசாயம் பண்றாங்க மோஸ்ட்லி பார்த்தோம்னா உங்க உணவுப் பொருள் தான் பயிர் வைப்பாங்க. ஓகே, எனக்கு சாப்பாட்டுக்கு முக்கியம். ஸோ நெல் இல்ல கோதுமை, அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தா மில்லட்ஸ், ஏதாச்சும் வந்து பருப்பு வகைகளை வந்து இவங்க பயிரிடுவாங்க. அது மொத்தமா வரக்கூடியதை வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துப்பாங்க. ஓகே, கிட்டத்தட்ட வீட்டுக்கு அதிகமா எடுத்துட்டு கொஞ்சோண்டு எடுத்து அவங்க வந்து பார்த்தா மார்க்கெட்ல வைப்பாங்க. ஒரு 10 மூட்டை வருதுன்னா 6 மூட்டை வீட்டுக்கு வித்துப்பாங்க. ஒரு 4 மூட்டை தான் வந்து பார்த்தா மார்க்கெட்ல எடுத்துமே விற்பாங்க. ஓகேவா, இவங்க வந்து பார்த்தோம்னா ட்ரெடிஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா டெக்னாலஜிக்கலா போக மாட்டாங்க. ரொம்ப உயர் உயரக விதைகள், கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணாம அவங்களால என்ன பண்ண முடியுமோ சின்னதா, ஓகேங்களா, சின்ன சின்னதா உரம் மட்டும் இயற்கை உரத்தை போட்டு விவசாயம் பண்ணுவாங்க. இதுதான் வந்து தன்னிறைவு அல்லது சப்ஸ்டனன்ஸ் ஃபார்மிங். இதை இன்னொன்னு சொல்லுவாங்க பிரைமரி சப்ஸ்டனன்ஸ் ஃபார்மிங் சொல்லுவாங்க. ஓகேப்பா, ஸோ இதுதான் வந்து அந்த விவசாயம். ஸோ உங்களுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருவாங்க, நீங்க அந்த விவசாயத்தை கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் வீடு அந்த மாதிரி அதிகமா நம்மளே சாப்பிட்டுருவோம், கொஞ்சம் தான் மார்க்கெட்ல விற்பாங்க, உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா நீங்க இந்த சப்ஸ்டனன்ஸ் ஃபார்மிங்க போட்டுடலாம். அடுத்து நம்ம பார்க்கும்போது ஷிஃப்டிங் கல்டிவேஷன், இடம்பெயர் வேளாண்மை. அப்படின்னா என்னன்னா, மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபல் பீப்புள், பழங்குடி மக்கள். ஓகே, பழங்குடி மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா காட்டு காட்டு காடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, காட்டுக்குள்ள போயிட்டு அந்த மரத்தெல்லாம் வெட்டிடுவாங்க. ஓகே, காட்டுக்குள்ள போயிட்டு மரத்தெல்லாம் வெட்டிட்டு இந்த மரத்தெல்லாம் என்ன பண்ணுவோம், கொளுத்தி விட்டுருவாங்க. வெட்டி வெட்டி போட்டு காஞ்ச உடனே, ஓகே, கொளு அந்த மாதிரி கொளுத்தின என்ன ஆகும்னா அது வந்து பார்த்தோம்னா சாம்பலா மாறி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி சாம்பலா மாறிடும் மரம் எல்லாம் வெட்டிட்டு. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இதுல விவசாயம் பண்ணுவாங்க. ஒரு 2-3 வருஷம் விவசாயம் பண்ணுவாங்க. 2-3 வருஷம் விவசாயம் பண்ண உடனே என்ன இருக்குன்னா, இந்த சக்தி எல்லாம் இந்த பாருங்க, இந்த இந்த நிலத்துல அது எல்லாமே வந்து பார்த்தோம்னா 2-3 வருஷத்துல காலி ஆயிடும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா வேற இடத்துக்கு போவாங்க. வேற இடத்துல போய் காட்டெல்லாம் கிளியர் பண்ணுவாங்க. காட்டெல்லாம் வெட்டிட்டு மறுபடியும் பார்த்தோம்னா அந்த இடத்துல மரத்தெல்லாம் எரிச்சிட்டு அந்த இடத்துல விவசாயம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடமும் ஷிஃப்ட் பண்ணி அந்த காட்டுக்குள்ளேயே இவங்க விவசாயம் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர் சொல்லுவாங்க. இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம், ஸ்லாஷ் அண்ட் பர்ன். ஸ்லாஷ்னா அப்படி மரத்தை வெட்டுறாங்க, ஸ்லாஷ் பண்றாங்க, அப்படியே மரத்தை வெட்டி பர்ன் எரிக்கிறாங்க. ஸோ வெட்டுதல் மற்றும் எரித்தல் விவசாயம். இது யார் பண்ணுவாங்கன்னா பழங்குடிய மக்கள். ஓகே, இங்க இருக்கக்கூடிய ட்ரைபல் பீப்புள் அவங்க வந்து பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அந்த விவசாயம். புரிஞ்சிச்சா? இதுக்கு ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு பெயர் இருக்கு. அதை தான் கொஸ்டினை கேட்பாங்க. ஸோ மோஸ்ட்லி இப்படின்னா என்னன்னு கேட்பாங்க, இது இந்த மாதிரி வந்து மரத்தெல்லாம் காட்டுல இருக்கக்கூடிய மரத்தெல்லாம் வெட்டி அதை எரிச்சிட்டு அதுக்கு மேல விவசாயம் பண்ணுவாங்க. அந்த விவசாயத்தோட பேர் என்னன்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா ஷிஃப்டிங் கல்டிவேஷன், ஷிஃப்டிங் இடப்பெயர் வேளாண்மை, பெயர்வு. ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் போறாங்க, இடத்த மாத்திக்கினே போறாங்க, அதான் ஷிஃப்டிங் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா ஸ்லாஷ் அண்ட் பர்ன், ஓகே, வெட்டுதல் மற்றும் எரித்தல் விவசாயம் சொல்றாங்க. இதுக்கு ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு பெயர் இருக்கு. ஓகே, இவங்க வந்து பழங்குடி மக்கள், ஓகே, ட்ரைபல் பீப்புள்ன்றதுனால அவங்க ஊர்ல ஒரு பேர் இருக்குல்ல, தெரிஞ்சு வச்சுங்க. ஜூம், இதுக்கு இன்னொரு பேர் ஜூம் கல்டிவேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா, மோஸ்ட்லி வந்து பார்த்தா ஜூம் கல்டிவேஷன் ஆர் ஷிஃப்டிங் கல்டிவேஷன் எல்லாம் ஒண்ணுதான். ஜும்முனா அசாம், பூனம்னா கேரளா. ஸோ ஞாபகம் வச்சுங்க, இதெல்லாம் நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். பூனம்னா கேரளா, ஓடு அப்படின்னா ஆந்திர பிரதேஷ், ஒரிசா. ஓகே, பீவார், மேசன், பெண்டா, பீரா பீரா இது எல்லாமே வந்து பார்த்தா மத்திய பிரதேஷ்.
ஸோ உங்களுக்கு வந்து எந்த எந்த பேரு எந்த ஸ்டேட்ன்றதை கேட்பாங்க. இதை ஒரு 2 வாட்டி படிச்சு பாருங்க, ஈஸியா ஞாபகம் வந்துடும். ஸோ ஜும்னா அசாமு, பூனம் இதை பாருங்க, இது ரெண்டு கன்ஃபியூஸ் பண்ணி கேரளாவுக்கும் ஆந்திராவுக்கும் மட்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க, இதெல்லாமே ஈஸியா கண்ணாப வச்சுக்கலாம். இது ரெண்டு தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். பூனம், ஸோ கேட் கேரளா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. பூனம். கோடுனா ஆந்திரா ஒடிசா. ஸோ பீவார் மேசான் இந்த மாதிரி பெருசா நிறைய பேர் இருந்தா மத்திய பிரதேஷ். ஓகே, மத்திய பிரதேஷ்ல பெரிய காட்டுக்கு நிறைய பேர் வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் ஷிஃப்டிங் கல்டிவேஷன். அடுத்து பார்த்தோம்னா இன்டென்சிவ் ஃபார்மிங். இது வந்து எங்க அதிகமா பார்க்கலாம்னா பஞ்சாப், ஹரியானா, நம்ம ஏரியாவில் பார்த்தோம்னா தஞ்சாவூர். ஓகேவா, அதுக்கடுத்து ஆந்திராவில் பார்த்தோம்னா ராயல்சீமா. இந்த இடத்துல இந்த இன்டென்சிவ் ஃபார்மிங் பண்ணுவாங்க. இன்டென்சிவ் ஃபார்மிங் என்ன, ஒரு வருஷத்துல மூணு முறையும் விவசாயம் பண்ணுவாங்க. அரிசியை முப்போகமும் விளை வைப்பாங்க. அதிகமா மிஷினரிஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்பெல்லாம் வந்து பார்த்தோம்னா ட்ரோன் யூஸ் பண்ணி மருந்து அடிக்கிறாங்க. அந்த மாதிரி அதிகமான மிஷினரிஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, அவங்களோட லாபம் வந்து பார்த்தோம் அதிகமா கிடைக்கணுன்றதுக்காக ஹை-ஈல்டு வெரைட்டிஸ் இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப ஹைபிரிடான வெரைட்டிஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதிகமான மருந்து யூஸ் பண்ணுவாங்க. அதிகமான தண்ணியை செலவு பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லாமே அதிகமா போடுறாங்க. ஓகே, அந்த ஒரு பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே அதிகமா போடும்போது அவங்களுக்கு அதிகமான அவுட்புட் கிடைக்குது. ஓகே, இது இன்டென்சிவ் ஃபார்மிங். ஆனா இது ஒரு நல்ல ஒரு இயற்கையான முறை இல்லை. இப்போ அவங்களுக்கு அதிகமான லாபம் வரலாம், ஆனா ஃபியூச்சர்ல பார்த்தோம்னா இதுக்கான காசை வந்து அவங்க பே பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காலத்துல கிரீன் ரெவல்யூஷன்ல பஞ்சாப் ஹரியானாலாம் பார்த்தோம்னா அதிகமான லாபம் எடுத்தாங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா அங்க சாயில் சலனேஷன், சாயில்லாம் வந்து பார்த்தோம்னா பஞ்சாப்ல நிறைய இடத்துல உப்பு ஆயிப்போச்சு. அதெல்லாம் விவசாயத்துக்கே ஒரு உகந்த இடம் இல்லாம மாறின்னு வருது. இது ஒரு பிரச்சனையா மாறுது. அதே போலதான் ஒரு விவசாயம் என்னும்போது கிராப் ரொட்டேஷன், இயற்கை முறையில் நம்ம விவசாயம் பண்ணாதான் அந்த விவசாயம்ன்றது வந்து கடைசி வரைக்கும் நீடிக்க முடியும். ஓகே, கொஞ்சம் அன்மியூட் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் வந்து இன்டென்சிவ் ஃபார்மிங். இன்டென்சிவ் பாருங்க, இன்டென்ஸ்னா என்ன, நான் இன்டென்ஸா ஒருத்தர் வந்து அடிச்சான், அப்போ ஒரு தீவிரமா இருக்கான். அப்போ தீவிரமா ஃபார்மிங் பண்றாங்க. எப்படி பண்றாங்க, தீவிரம் நல்ல ஒரு மகசூல் தரக்கூடிய அவுட்புட் தான் அவங்க கொண்டு வரணுன்றதுக்காக ஹைபிரிட் விதை, நிறைய கெமிக்கல் ஃபெர்டிலைசரு, நிறைய பூச்சி மருந்து, நிறைய தண்ணி, இது எல்லாமே போட்டு விவசாயம் பண்றாங்க. இது எல்லாமே பார்த்தோம்னா கொஞ்சம் பணக்கார விவசாயிகள் எல்லாமே பண்ணக்கூடியது. ஓகே, நம்ம ஏழை விவசாயிகள் எதை பண்ணுவோம், நம்மளால முடிஞ்சது நம்ம வீட்டுல இருக்கிறவங்களாம் சேர்ந்து அந்த வேலையை பண்ணுவோம். இப்போ ஒரு வெள்ளரிக்காய் போடுறாங்கன்னா 2 நாளைக்கு ஒரு அறுப்பாங்க இந்த வெள்ளரிக்காயெல்லாம். அப்ப போய் அவங்க வீட்டுல இருக்கிற அண்ணன் தம்பி இவங்களே சேர்ந்து அறுத்து அந்த மார்க்கெட்டுக்கு அனுப்புவாங்க. இது சாதாரண விவசாயிகள் பண்றது. ஓகே, ஆனா இவங்க வந்து பார்த்தா இவங்கலாம் வந்து காயெல்லாம் போட மாட்டாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தா கமர்ஷியல் கிராப்ட். ஓகே, இல்லைன்னா அரிசி கோதுமை இதைதான் போடுவாங்க. இதெல்லாம் எம்எஸ்பியில போது இதாங்க அவங்க போடுவாங்க. அப்பதான் வந்து பார்த்தோம்னா லாபம் அதிகமா எடுக்க முடியும். எம்எஸ்பி இது எந்தெந்த கிராப்புக்கெல்லாம் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இருக்கோ அந்த கிராப் தான் அவங்க பயிரிடுவாங்க மோஸ்ட்லி. ஓகே, அரிசி வீட்டு தான் பயிரிடுவாங்க மோஸ்ட்லி. ஹரியானா, பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாமே இன்டென்சிவ் ஃபார்மிங் தான். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு டிராக்டர் இருக்கும். ஹரியானா, பஞ்சாப்லாம் பார்த்தா ஒவ்வொரு வீட்டுக்குமே ஒரு டிராக்டர் இருக்கும். ஆனா நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தா ஒரு 3 டிராக்டர் தான் மொத்தம் ஊருக்கே இருக்கும். நான் சொல்றது ஒரு ப்ராக்டிக்கலா. இப்ப எங்க ஊர்ல பார்த்தோம்னா ஒரு 3 2 தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா அங்க அப்படிலாம் இருக்கு. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒண்ணு இருக்கும். எல்லாருக்கிட்டையும் எல்லா மிஷினரி இருக்கும். இந்த மருந்து அடிக்கிறதுல இருந்து இப்ப ட்ரோனுக்கும் வந்துச்சு. ஓகேங்களா, இது எல்லாமே அங்க இருக்கிற எல்லா வீட்லயும் இருக்கும். இதுதான் இன்டென்சிவ் ஃபார்மிங். உங்களுக்கு என்ன கேட்பாங்கன்னா, இன்டென்சிவ் ஃபார்மிங் இந்த மாதிரி ஒரு டெஃபினேஷனை கொடுத்துட்டு இது என்ன ஃபார்மிங் கேட்பாங்க. இன்டென்சிவா, ஷிஃப்டிங்கா, இல்ல சப்ஸ்டனன்ஸா அப்படின்னு கேட்கும்போது நீங்க கண்டுபிடிக்கணும். இதை படிச்சோன்னு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். கடைசி ட்ரைலேண்ட் ஃபார்மிங். ஓகேங்களா, வறண்ட நில வேளாண்மை. ஓகே, கரெக்டா அந்த சீன் வந்து பார்த்தோன்னு வச்சுங்க, இது வந்து பார்த்தோம்னா முப்போகம் விளைவிக்க மாட்டாங்க. ஓகே, வறண்ட நிலம் 3 போகமா விளைவிக்க மாட்டாங்க. மழை பெஞ்சா பூமி. ஓகே, வானம் பார்த்த பூமி சொல்லலாம். மழை பெய்யும் போது விவசாயம் பண்ணுவாங்க. அப்படி இல்லையானா அவங்க வந்து பார்த்தோம்னா விவசாயமே பண்ணாம நிலத்தை தரிசா விட்டுருவாங்க. மோஸ்ட்லி பார்த்தோம்னா இந்த மில்லட்ஸை பயிரிடுவாங்க. தானியங்கள்ல இருந்து பயிரிடுவாங்க. பருப்பு வகைகள்ல இருந்து பார்த்தோம்னா இவங்க அதிகமா பயிரிடுவாங்க. தண்ணி இருந்தாதான் விவசாயமே பண்ணுவாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி இருக்கக்கூடியதான் ட்ரைலேண்ட் ஃபார்மிங். கரெக்டா அந்த கடைசி விவசாயி அந்த படம் பாத்தீங்கன்னா அந்த படத்துல பார்த்தோம்னா அந்த மலை இருக்கும். ஓகேவா, அந்த மலைக்கு பக்கத்துல பார்த்தோம்னா இப்படிதான் இருக்கும். ஃபுல்லா அந்த பனை மரமும் எல்லாமே பார்த்தோம் ட்ரை லேண்டு தான் அந்த இடமே. அவரோட விவசாயம், அவரோட நிலம் மட்டும்தான், அந்த தாத்தாவோட நிலம் மட்டும்தான் தண்ணி இருக்கும், கிணறு இருக்கும். அதனால விவசாயம் பண்றாரு. மத்த இடம்லாம் பாருங்க பியூரா காஞ்சி போயிருக்கும். அந்த ஒரு லுக் கொடுப்பாங்க அதுல. ஸோ அதே மாதிரிதான். ஓகே,
அதே மாதிரி தான் இருக்குது இந்த ட்ரைலேண்ட் ஃபார்மிங். அங்கங்க மரங்கள் இதுதான் இருக்குன்னு தவிர ஆனா விவசாயம்ன்றது பெருசா நடக்காது. அது காரணம் தண்ணி இல்லை. ஓகேவா? எல்லாமே வறண்ட நிலம். மழை பெஞ்சா அங்க இருக்கக்கூடிய குளத்துலயோ இல்ல கால்வாயிலயோ தண்ணி இருக்கும். அது மூலமா விவசாயம் பண்ணுவாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை தான் விவசாயம் பண்ணுவாங்க. நெல் பயிர்லாம் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி. மத்த டைம் வந்து பார்த்தோம்னா தண்ணி இருந்தா தானியங்கள், ஓகே, சிறுதானியத்தை வந்து பயிர் பண்ணுவாங்க. மில்லட்ஸ் வந்து பயிரிடுவாங்க. ஸோ இதுதான் இந்த ட்ரைலேண்ட் ஃபார்மிங். தண்ணி இருந்தாதான் விவசாயம் நடக்கும். ஓகேங்களா? அதுக்கு தண்ணிக்கு வந்து ஏதோ ஒரு கால்வாயிலையோ ஆத்துலயோ இல்ல கிணறோ இதானா இருக்கணும். ஓகே, இதுதான் ட்ரைலேண்ட் ஃபார்மிங். அடுத்து பார்க்க போது மிக்சடு ஃபார்மிங். மிக்சடு ஃபார்மிங்னா என்ன? மிக்ஸ் பண்றாங்க. ஓகேவா? ஒரு பக்கம் வந்து பயிர்களும் வைக்கிறாங்க, ஒரு பக்கம் ஆடு மாடும் வைக்கிறாங்க. இப்பெல்லாம் பார்த்தோம்னா யூடியூப்ல பாத்தீங்கன்னா நிறைய யங் விவசாயிகள்லாம் வந்து தான் வீட்டுல என்ன பண்றோம், ஆடு மாடு மேய்க்கிறதோ, ஓகேவா, பயிரிடுறதையும் வீடியோ போடுறாங்க. பார்த்தோம்னா ஒரு பக்கம் வந்து பார்த்தோம்னா ஆடு மாடு வச்சு நிற்பாங்க, ஒரு பக்கம் வாத்து, ஒரு பக்கம் மீன், அந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து விவசாயம் பண்றாங்க. இந்த விவசாய முறையில வந்து என்ன ஒரு நல்லதுன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் நாளைக்கு வந்து ஒரு வெள்ளம் வந்து, ஓகேவா, வெள்ளம் வருது, வறட்சி வருது, ஒரு பயிர் வந்து அஃபெக்ட் ஆனாலும் இன்னொரு இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அந்த ஏர்னிங்ஸ் வந்து கிடைச்சிடும். உங்களுக்கு ஒரேடியா லாஸ் போக மாட்டோம். ஓகேவா? இப்ப வந்து பார்த்தோம்னா ஒரு பக்கம் வந்து மீன் வச்சிருக்காங்க, ஒரு பக்கம் வந்து ஆடு மாடு, ஒரு பக்கம் பயிர்கள் வச்சிருக்காங்க. பயிர்கள் போனாலும் மீனும் அந்த ஆடு மாடை வந்து காப்பாத்தும். அவங்க வந்து ஒரேடியா வந்து வறுமை கோட்டு கீழே அனுப்பாது. புரியுதுங்களா? அதான் மிக்சடு ஃபார்மிங். நிறைய விதமான சேர்ந்து பண்றது. ஒரு பக்கம் வந்து பார்த்தோம்னா போல்ட்ரி, கோழி வளர்க்குறது, ஒரு பக்கம் பார்த்தோம்னா மீன் வளர்க்குறது. இந்த மாதிரி என்னெல்லாம் பயிர் வைக்க முடியுமா, இதோட அவுட்புட் அதுக்கு இன்புட். ஓகேங்களா? இப்ப சைனால என்ன பண்ணுவாங்கன்னு வச்சுங்க. சைனால நடக்குதுன்னு நான் சொல்றேன். ஓகேவா? சைனா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நிமிஷம். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் மாதிரி கட்டிடுவாங்களாம் மேல. ஓகே, கீழே வந்து பார்த்தோம்னா ஒரு குளம் இருக்கும். இந்த குளத்துல மீன் விட்டுருவாங்க. ஓகே, இந்த மேல பார்த்தோம்னா இந்த வாத்து, ஆடு, மாடு, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கால்நடையை வளர்த்துருவாங்களாம். இந்த கால்நடையோட கழிவு இருக்குல்ல, இது வந்து பார்த்தோம்னா இந்த மீனுக்கு உரம் சாப்பாடு ஆயிடும். ஸோ அந்த வாத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த வாத்து வந்து வேஸ்ட் போட்டதுன்னா அது நேரம் வந்து இந்த இந்த இதுல போய் விழுந்துரும். அது மீன் சாப்பிட்ரும். இந்த மாதிரி இதுக்கு மேலே ஒரு செட்டப் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி 3-4 செட்டப் வைப்பாங்க. அதோட வேஸ்ட் இதுக்கு ஃபுட்டு, இதோட வேஸ்ட் அதுக்கு ஃபுட்டு. இந்த மாதிரி மிக்சட் ஃபார்மிங் பண்ணுவாங்க. ஸோ இப்படிலாம் வந்து நடக்குது. ஓகேங்களா? ஸோ கோழி வளர்க்கறது, ஒரு பக்கம் ஆடு மாடு வளர்க்கறது, இன்னொரு பக்கம் இது வளர்க்குது. ஸோ அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, வீட்டுக்கு ஒரு மாடு இருந்தா போதும், வறுமையே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்ப வந்து பார்த்தோம்னா இப்ப ஒரு நிலத்து அதான் மிக்சடு ஃபார்மிங். ஓகே, இப்ப என்ன ஒரு நிலம் இருக்கு, நிலத்துல வந்து ஏதோ ஒரு பயிர் வந்து பண்றாங்க. ஓகே, ஒரு ஒரு மாடு இருக்கு அவங்க வீட்டுலன்னு வச்சுங்க. இப்ப இந்த நிலத்துல இருக்கக்கூடிய பில்லு இதெல்லாம் வச்சு அந்த மாட்டுக்கு வந்து போடுவாங்க. சப்போஸ் நாளைக்கு வந்து அந்த நிலத்துல ஏதோ ஒரு இயற்கை பேரிடர்னால ஏதோ ஒரு இயற்கையா வந்து பார்த்தோம்னா வெள்ளமோ இல்ல வறட்சியோ வந்து அந்த மாதிரி வரும்போது இதுல இருந்து எந்த ஒரு லாபமும் வரல, எல்லாமே லாஸ் ஆயிடுச்சுங்கும் போது, ஆனாலும் அந்த மாடு வந்து பார்த்தோம்னா டெய்லி 1 லிட்டர்ஸோ 2 லிட்டர்ஸ் பாலை கொடுத்து அவங்க ஃபேமிலிக்கு டெய்லி ஒரு 100 ரூபாய், ஒரு 200 ரூபான்ற காசை வந்து கொடுக்குமா. ஸோ இதனால வந்து பார்த்தோம்னா ஒரேடியா வறுமைக்கு போகாம அந்த மாடை வச்சு அவங்க வந்து பார்த்தோம்னா குழைச்சிப்பாங்க. ஸோ அதனால மிக்சட் ஃபார்மிங்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஒண்ணுத்திலே இருக்கக்கூடாது. ஒரு மிடில் கிளாஸ் மக்கள்லாம் 2-3 மிக்சட் ஃபார்மிங் இருந்ததுன்னா ஏதோ ஒன்று மூலமா வந்து அந்த காசுன்றது வரும் நமக்கு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா படிக்கட்டு முறை வேளாண்மை, டெரஸ் ஃபார்மிங். டெரஸ் ஃபார்மிங்னா என்னன்னா மலை மேல. ஓகே, டெரஸ்னா என்ன? இப்போ வந்து பாக்குறோம் வீடுனாங்க, டெரஸ்னா மாடி. அதே போல இது மாடி மேல இருக்கக்கூடிய இது. ஒரு மலை இருக்குன்னா அந்த மலை மேல வந்து இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுவாங்க. எப்படின்னா அந்த மலை அந்த மண்ணெல்லாம் சரியாம கரெக்டா அதை வந்து பார்த்தோம்னா ஷேப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டீ எஸ்டேட் போயிருப்பீங்க. யாராச்சும் இந்த மலை பிரதேசம் போயிருந்தீங்கன்னா டீ காஃபி எஸ்டேட்லாம் பார்த்தோம்னா அந்த மலை மேலே அழகா அந்த மலை மேலே அப்படியே அந்த டீ வந்து வச்சிருப்பாங்க, அந்த டீ செடி வந்து வச்சிருப்பாங்க. அதுதான் வந்து டெரஸ் ஃபார்மிங். அந்த ஸ்லோப்ல எப்படியெல்லாம் எந்த இடத்துல சரிவு இருக்கோ அங்கெல்லாம் அந்த செடி வச்சிருவாங்க. இதனால வந்து பார்த்தோம்னா மண் அரிப்பு எதுவுமே வந்து இருக்காது. ஓகேவா? இதுதான் வந்து டெரஸ் ஃபார்மிங். ஸோ இதுதான் டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங். ஸோ ஒரு டைப், 2, 3, ஒரு 6 விதமான டைப்ஸ் ஃபார்மிங் இருக்கு. இது எல்லாமே ஓகேவா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங் ஏதாச்சும் டவுட் இருக்கா? புரிஞ்சிச்சா?
அடுத்து நம்ம வந்து கிராப்பிங் சிஸ்டம் போயிடலாம். இருக்கா? ஓகே, தேங்க்யூ. அடுத்து நம்ம பார்க்குறது கிராப்பிங் சிஸ்டம். நல்லா பாருங்க, இந்த கிராப்பிங் சிஸ்டத்துல நீங்க எதை படிக்கணும்னா, இந்த நார்த் இந்தியா இருக்கும் நம்ம ஸ்கூல் புக்ல, இதை தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க இந்த சவுத் இந்தியாவை படிக்காதீங்க. ஏன் நான் சொல்றேன்னா, சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டிராபிக்கல் ரீஜன். அந்த கோட்டுக்கு அந்த டிராபிக் ஆஃப் கேன்சர் கீழே இருக்கும். இங்க வந்து முப்போகமும் வந்து உங்களுக்கு ரைஸ் விளையும், 3 போகமும் ரைஸ் விளையும். ஓகேவா? ரேபினா உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து எது ரேபி கிராப் எது வீட் கிராப்னும் போது, இந்த ரைஸ் வந்து பார்த்தோம்னா சவுத் இந்தியால ரேபி கிராப்னு கொடுத்துருப்பாங்க. ஆனா ஆனா இந்தியா முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த 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 நெல்லுன்றது கேரிஃப்ல தான் வரணும். அதனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா, நான் சொல்ல வர்றது என்ன சொல்றேன்னா, இந்த சவுத் இந்தியா நீங்க இங்க படிக்காதீங்க. இதுல இருக்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுங்க. எது ரேபி கிராப், எது கேரிஃப் கிராப், எது ஜியாட் கிராப் இருக்கு, இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுங்க. இதை ஞாபகம் வச்சுக்காதீங்க. ஏன்னா சவுத் இந்தியா பொறுத்தவரைக்கும் எல்லா கிராப்புமே எல்லா சீசனையும் விளைவிக்க முடியும். ஓகே, ஆனா நார்த் இந்தியால அப்படி பண்ண முடியாது. அதனாலதான் சீசன் எது, குறிப்பிட்ட சீசன் குறிப்பிட்ட மாசத்துல குறிப்பிட்ட கிராப் விளையும். ஆனா சவுத் இந்தியால அப்படி இருக்காது. அதனால இது நீங்க படிக்காதீங்க. இதை மட்டும் படிச்சீங்க, அப்பதான் ஆன்சர் கரெக்டா போட முடியும். ஓகே, நாளைக்கு எது கேரிஃப் கிராப்னு கேட்கறாங்கன்னு வச்சுங்க, எது ரேபி கிராப் கேட்கறான்னு வச்சுக்கோங்க, இங்கே ரைஸ் இருக்கும், இங்கே ரைஸ் இருக்கும். ஆனா இது ரெண்டு இடத்துலயுமே ரைஸ் வராது. நீங்க இந்தியா முழுக்க பார்க்கும்போது இதுதான் நடைமுறையில இருக்கும். ஸோ சொல்றது புரியுதுல? இதை படிக்காதீங்க, இதை மட்டும் தெரிஞ்சுங்க போதும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க போது கேரிஃப் கிராப். இப்போ எப்படின்னா, ஒரு வருஷத்தை 3ஆ பிரிக்கிறாங்க. ஓகே, ஒரு வருஷத்தை 3ஆ பிரிக்கிறாங்க. 3 விதமான சீசன்ஸா பிரிக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம சம்மர், வின்டர், ஆட்டம், ஸ்ப்ரிங்ன்றத சீசனா பிரிச்சிருக்கோம். குளிர்காலம், கோடைக்காலம் அப்படி பிரிக்கிறோம். அதே போல இந்த உணவுப் பொருட்களை பொறுத்த வரைக்கும், ஓகேவா, இந்த சீசனா வந்து இந்த சாப்பிட்ற நம்ம பயிரிடத்தை வச்சு 3ஆ பிரிக்கிறாங்க. முதல் சீசன் என்னன்னா கேரிஃப் சீசன். ஓகே, இந்த பிறகு தமிழ்ல ஃபர்ஸ்ட் அங்க போயிடும், அடுத்து தமிழுக்கு வரேன். நீங்க வட மாநிலம் மட்டும் தான் பார்க்கணும், தென் மாநிலம் பார்க்க கூடாது, கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஓகே, அதை அடிச்சிடறேன். கேரிஃப் சீசன் இது பாருங்க, மழை எப்போ ஆரம்பிக்கும்? கரெக்டா பார்த்தோம்னா மே மாசம் கடைசி வாரம். கடைசி வாரம் கேரளால சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆரம்பிக்கும். நம்ம படிச்சோம். ஓகேவா? தென்மேற்கா சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆரம்பிக்கும். ஜூன்ல வந்து பார்த்தோம்னா பிக்கப் ஆயிடும். ஸோ மழை காலத்துல வரக்கூடிய கிராப் எல்லாம் கேரிஃப் கிராப். இதுக்கு என்ன பேர்னா மான்சூன் கிராப்னு சொல்லுவாங்க. மான்சூன் தானே அந்த மழை வர்றது. இதுக்கு வந்து என்ன பேர்னா மான்சூன் கிராப். மழை காலத்துல வரக்கூடிய கிராப் எல்லாமே வந்து பார்த்தோம்னா கேரிஃப் கிராப். ஓகே, ஸோ அப்போ மழைக்காலம்னா எந்த மாசம் ஆரம்பிக்கும்? ஜூன் மாசத்துல இருந்து செப்டம்பர் வரைக்கும். ஸோ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். ஏன்னா நம்ம வந்து 12 மாசம் நம்ம 3ஆ பிரிச்சிருக்கோம். அப்போ எல்லாத்துக்குமே 4 மாசம். ஓகேவா? அப்படி ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஜூனு, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் கேரிஃப் சீசன். கேரிஃப்னா என்ன? மழை காலத்துல வரக்கூடிய கிராப். மழை காலம் என்ன சொல்லுவோம்னா மான்சூன். ஸோ மான்சூன் கிராப். ஓகே, அடுத்து ராபினா என்னன்னா குளிர்காலத்துல வரக்கூடிய கிராப். ராபினா குளிர்காலம். குளிர்காலம்னா எப்போ? நமக்கு எப்போ குளிரும் வச்சு பாருங்க. அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, இதெல்லாம் குளிர்காலம். ஓகேவா? இது குளிர்காலத்துல வரக்கூடிய கிராப். இதுக்கு என்ன பேர்னா வின்டர் கிராப்னு சொல்லுவாங்க. நான் வச்சுக்க வின்டர் கிராப். வின்டர் கிராப் கடைசி ஜியாட். இங்க ஜியாட்னா என்னன்னா சரியான வெயில். ஓகேவா? வெயில் காலத்துல இருக்கக்கூடிய கிராப். ஏப்ரல், மே, ஜூன் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா சரியான வெயில் இருக்கும். ஓகேவா? இதுக்கு வந்து சம்மர் கிராப்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போது கேரிஃப் கிராப். ஓகேவா? கேரிஃப்னா என்னன்னா மழை காலத்துல வரக்கூடிய கிராப், ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும். இதுக்கு இன்னொரு பேரு மான்சூன் கிராப். மான்சூன்னா மழைக்காலம். ஓகே, மான்சூன் கிராப். அடுத்து ராபினா குளிர்காலத்துல வரக்கூடிய கிராப்டோட பேர். குளிர்காலம்னா அப்ப இதுக்கு பேர் வின்டர், அக்டோபர்ல இருந்து மார்ச் வரைக்கும். கடைசி ஜியாட்னா சம்மர் கிராப். மோஸ்ட்லி சரியான வெயில் இருக்கணும். சரியான வெயில்னா ஏப்ரல், மே, ஜூன். ஓகே, இதுதான் வெயில் காலம். இப்போ இந்த மாசத்துல எந்த கிராப் விளையும், அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ மழை காலத்துல எந்த கிராப் நீங்க போடலாம். இப்போ வந்து நீங்க போய் நேரம் விவசாயம் பண்ண போறீங்க. இப்போ என்ன மாசம் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இப்போ மார்ச் மாசம். இப்போ நான் போயிட்டு என்ன விவசாயம் பண்ணா எனக்கு அதிகமான மகசூல் வரும், அதிகமான லாபம் எடுக்கலாம். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஓகே,
இப்ப நீங்க ஜியால் கிராப் வந்து பயிரிடலாம், தர்பூசண பயிரிடலாம், வெள்ளரிக்காய் பயிரிடலாம். அந்த மாதிரி இட்டீங்கன்னா இது சீசன். இந்த சீசன்ல தர்பூசணம் நல்லா சேல் ஆகும். அப்போ உங்களுக்கு லாபம் அதிகமா கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம எந்த நம்ம நிலத்துல என்ன விவசாயம் பண்ணலான்றத மாசம் மாசம் பிரிச்சு வச்சுக்கிறாங்க. ஓகேவா? சோ என்னென்ன கிராப் எந்தெந்த மாசம்ல தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மழை காலம். சோ தமிழ்ல பாத்துங்க ஒரு வாட்டி. கேரிப் கிராப், கேரிப் பருவம், ராபி பருவம், ஜெயாத் பருவம். சோ கேரிப்னா என்னது? மான்சூன். ராபினா வின்டர், குளிர். ஜெயாட்னா சம்மர். எல்லாத்துக்கும் ஒரு காய்கறி இருக்கு. அது என்னன்றதை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை ஒரு வாட்டி படிச்சிருவோம், ஞாபகம் வச்சுப்போம். ஸோ இதை வந்து அடிக்கடி 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 கேட்டுனே இருப்பாங்க உங்களுக்கு எக்ஸாம்ல. இதுனா கிராப், அதுனா கிராப்ல. ஸோ பார்ப்போம். கேரிப் கிராப் நல்லா பாருங்க. கேரிப்ல என்னென்ன கிராப்னா இந்த ரைஸ், பேடி, நெல்லு, காட்டன். ஓகே, நெல்லு, காட்டன், பாஜரா, மெய்ஸ், மக்காச்சோளம், ஜோவார், தூர், தூர் டால், பருப்பு. இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா கேரிஃப். அந்த அந்த ஜூன் மாசம் நெல் வந்து விதைப்பாங்க. இப்ப என்னெல்லாம் பாருங்க, ஜூன் மாசம் நல்லா மழை பெய்யுது. நல்லா மழை பெஞ்சா தண்ணி இருக்கு. தண்ணி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க? நெல் விதைப்பாங்க. சோ அப்ப ஜூன் மாசம் நெல் வந்து விதைப்பாங்க. காட்டன் அந்த டைம்ல தான் விதைப்பாங்க. பாஜ்ரா அந்த டைம் தான் விதைப்பாங்க. விதைச்சாங்கன்னா ஒரு 3 மாசம் கழிச்சு அறுவடை வந்து பண்றாங்க. கரெக்டா வந்து செப்டம்பர், செப்டம்பர் மாசம் உங்களுக்கு அறுவடை நடக்கும். சோ மழை பெய்யும் போது பயிர் பண்ற கிராப் இது. இது ஒரு போட்டோவோட பார்ப்போமா? பாருங்க. கேரிப் சீசன்னா என்னன்னா, கேரிப் சீசன்னா என்னன்னா ஜூன்ல இருந்து உங்களுக்கு செப்டம்பர்னு பார்த்தா பாருங்க சோவிங். அது எப்போ வந்து பயிரிடுவாங்க, எப்போ வந்து எப்போ வந்து அந்த நெல் எல்லாம் தூவாங்கன்னா ஜூன் ஜூலைல. அறுவடை பார்த்தோம்னா உங்களுக்கு அக்டோபர் நடந்துடும். செப்டம்பர் அக்டோபர்ல. ஆனா 3 மாசம் பயிர் தான் எல்லாமே இப்பெல்லாம். சோ நல்லா பாருங்க என்னென்னலாம் இருக்கும். முக்கியமா வந்து பார்த்தா இந்த ரைஸ். ஓகே, ரைஸ், காட்டன், கார்ன், மக்காச்சோளம். இதாண்டி உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு நிமிஷம் பாருங்க, கிரவுண்ட் நட். கிரவுண்ட் நட் ஆட் பண்ணீங்க. கிரவுண்ட் நட், சோயா, சொர்க்கம். இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இது வந்து கம்பு. ஓகே, இது எல்லாமே பார்த்தோம்னா கேரிப் கிராப். புரியுதுங்களா? இதை ஞாபகம் வச்சுக்க ஒரு ட்ரிக் சொல்றேன், அதை நீங்க ஞாபகம் வச்சுங்க, ஈஸியா இருக்கும். ஓகே, ஒரு பாலிடிக்ஸ், அரசியலான ஒரு ட்ரிக் தான், ஆனா ஞாபகம் வரும். ஓகே, இப்போ ஞாபகம் வச்சுங்க கேரிஃப். சோ இது கேரிஃப்னா நீங்க வந்து யாரை ஞாபகம் வச்சுங்க? கலைஞர் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? நீங்க பார்த்திருப்பீங்க கலைஞர் ஞாபகம் வச்சுங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, கலைஞர் கோதுமை சாப்பிடுவாரா, அரிசி சாப்பிடுவாரா? அப்படின்னு நீங்க வச்சீங்கன்னா அரிசி தான் சாப்பிடுவாரு. அப்போ அரிசி வரும். ஓகேவா? அவர் வந்து பார்த்தோம்னா மஞ்சள் கலர்ல ஒரு டவல் போட்டுனப்பார். அப்ப அது எதனால ஆச்சுன்னா காட்டன். சோ காட்டன். அவருக்கு அதிகமா சாயங்காலம் வேலையில வேர்க்கடலை சாப்பிட பிடிக்கும். ஓகே, மழை கரெக்டா அந்த டைம்ல மழை பெய்யுதுல, மழை பெய்யும் போது வீட்டுல என்ன பண்ணுவோம்? வேர்க்கடலை வந்து அவிச்சு சாப்பிடுவோம். அவன் வேர்க்கடலை சாப்பிட பிடிக்கும். அதுதான் வந்து கிரவுண்ட் நட். ஓகே, பீனட், கிரவுண்ட் நட். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா கார்ன், மக்காச்சோளம். இந்த மாதிரி மக்காச்சோளத்தை அவிச்சு சாப்பிடுவார் ஈவினிங்ல. ஓகேவா? சோ இது இது வந்து இந்த மாதிரி நீங்க ஷார்ட்கட் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இதை தாண்டி என்ன இருக்கு? பாஞ்சுரா தூள். சோ இதுதான் முக்கியமானது. இந்த 4 தான் முக்கியமானது. இந்த 4 மட்டும் தான். இது தாண்டி கம்பு. அவர் வந்து பார்த்தோம்னா கம்பம் கூழ்லாம் குடிச்சுதான் வாழ்ந்தார் ஒரு காலத்துல. அவ்வளவுதான், சிம்பிள். சோ கேரிஃப்னா நீங்க வந்து கலைஞர் ஞாபகம் வச்சுங்க. அவர் வந்து பார்த்தோம்னா அரிசி தான் சாப்பிடுவாரு, வீட்டு சாப்பிட மாட்டார் அரிசி. அவர் வந்து காட்டன் துணி தான் போடுவார். ஓகேவா? அதுக்கடுத்து ஒரு காலத்துல இப்ப வந்து காட்டன் துணி இதெல்லாம் போட்டாலும் ஒரு காலத்துல வந்து பார்த்தோம்னா கம்பங்கூழ் தான் குடிச்சாரு. அதான் சோர்க்கம், கம்பு. ஓகே, கம்பங்கூழ் தான் குடிச்சு வளர்ந்தாரு. இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த மழை காலத்துல டெய்லி மழை பெய்யும் போது நான் உங்க வீட்டுல நம்ம ஏதாச்சும் ஒன்று செய்ய சொல்லுவோம். இந்த வேர்க்கடலை, இல்லைன்னா வந்து பார்த்தோம்னா மக்காச்சோளம். இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா சேர்ந்து பண்ணுவாங்க, சேர்ந்து சாப்பிடுவாரு. ஸோ இவ்வளவுதான் வந்து ஞாபகம் வச்சுங்க. காரிஃப்னா இதுதான் கிராப். புரிஞ்சுச்சா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது ராபி கிராப். ராபினா என்னன்னா குளிர்காலத்துல போடக்கூடிய கிராப். ஓகே, வின்டர்ல போடக்கூடிய கிராப் எதுனா வீட். வீட்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா முக்கியமா மஸ்டர்ட், கடுகு. ஓகேவா? கடுகு. அதுக்கடுத்து பார்லி. அதுக்கடுத்து ராப்சீட்.
இதெல்லாம் வகை முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது வீட்டு, பார்லே, மஸ்டர்ட். இது 3 தான் முக்கியம். இது 3 வச்சு தான் கொஸ்டின் கேட்பாங்க. இது 3மே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு குளிர்காலத்துல போடக்கூடிய கிராப். ஸோ ஒரு வாட்டி நம்ம போட்டோ பார்த்துடலாம். பாருங்க வீட், கோதுமை. கோதுமை வந்து பார்த்தோம்னா குளிர்காலம் நவம்பர், அக்டோபர்ல வந்து போடுவாங்க. அதுக்கடுத்து பார்லே. ஓகேவா? முதல்ல சாப்பாடுக்கு யூஸ் பண்ணப்பட்டது. இந்த உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் சாப்பிட்ட பொருள் எதுனா பார்லே தான். ஓகே, பார்லே. அதுக்கடுத்து மஸ்டர்ட். ஓகே, கடுகு. ஓகே, குளிர், கடுகு. இதுக்கடுத்து பார்த்தோம்னா நிறைய தானியங்கள். இந்த மாதிரி பச்சை பட்டாணி இதெல்லாமே இருக்கு. நீங்க இது மட்டும் ஞாபகம் வச்சு, இதுதான் முக்கியம். ஸோ உங்க ஸ்கூல் புக்ல படி பார்த்தோம்னா வீட்டு, கிராம்ஸ், இங்க இருக்கக்கூடிய சிறு தானியங்கள். ஓகேவா? தானியங்கள், மஸ்டர்டு, பார்லே, ரெட் சீட். இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா வின்டர்ல பயிரிடுறாங்க. ஸோ கோதுமை, பருப்பு, அந்த அந்த விதைகள், கடுகு, பார்லே இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா வின்டர்ல பயிரிடுறாங்க. கடைசி பார்த்தோம்னா ஜிஆர் கிராப். ஜிஆர்னா சம்மர். நல்லா பாருங்க, நேச்சர் எப்பவுமே பேலன்ஸா இருக்கும். ஓகே, நம்ம தான் வந்து பார்த்தோம்னா இந்த இயற்கையை இம்பேலன்ஸா மாத்தது நம்ம தான். ஓகே, கிரீன் ஹவுஸ் கேஸ் எல்லாம் போட்டு நம்மளே வந்து இயற்கையை வந்து இம்பேலன்ஸ் பண்ணுவோம். ஆனா இயற்கை எப்பவுமே பேலன்ஸா நம்மள வச்சுக்கும். அது எப்படின்றத பார்ப்போம். அது ஞாபகம் வச்சுக்கணும், இது ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ சரியான வெயில். ஓகே, நல்ல வெயில். கரெக்டா மே மாசம், ஏப்ரல் மாசம் இதெல்லாம் சரியான வெயில். நம்ம உடம்புல இருக்கிற தண்ணி எல்லாம் ஆவியா மாறுது. தண்ணிக்கு நம்ம தேடுறோம், தண்ணி எங்க இருக்கும், தண்ணி குடிச்சுனே இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு வெயில் காலம். அந்த டைம்ல வந்து சில பயிர்கள் வருது. ஓகே, சில பயிர்கள் வந்து பார்த்தோம்னா இயற்கையாவே வருது. அந்த பயிர்கள்ல எல்லாத்துலயுமே தண்ணி இருக்கு. தர்பூசணை, வெள்ளரிக்காய், அந்த மிளாம்பழம் இதெல்லாம் பார்த்தோம்னு வச்சுங்க, இயற்கையாவே 70%, 80%, 90% வாட்டர் இருக்கும். ஓகேவா? ஆனா அந்த டைம்ல மழை கூட இருக்காது உங்களுக்கு. ஆனா அந்த செடி என்ன பண்ணும், பூமியில இருக்கக்கூடிய தண்ணியை உறிஞ்சி பழமா தருது. அந்த பழம் சாப்பிடுறது மூலமா இந்த இயற்கையை வந்து நம்ம சமாளிக்கிறோம், இந்த வெயில வந்து சமாளிக்கிறோம், நம்மள பேலன்ஸா வச்சுக்குது. ஸோ அதுதான் வந்து இயற்கையை நம்மள பேலன்ஸா வச்சுக்கிட்டு பாருங்க. அந்த டைம்ல நமக்கு தண்ணி தேவைப்படும், தண்ணி இருக்காது. தண்ணிக்காக நிறைய போராடும் போது சில பழங்கள் மூலமா அந்த டீஹைட்ரேஷன் குறைக்கிறதுக்கும் அந்த தண்ணி நமக்கே திருப்பி தருது. ஸோ தர்பூசணை, இதான் வெயில் வெயில் கிராப். தர்பூசணை. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பாவக்காயில கூட தண்ணி இருக்கும். ஓகே, அதுக்கு பச்சை சாப்பிட முடியாது. பாவக்காய். அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஒரு பக்கம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வெள்ளரிக்காய், மஸ்க் மொலான். ஓகே, இது எல்லாமே சேர்ந்து எல்லாமே பார்த்தோம்னா ஒரு தண்ணி முழுக்க பழம், தண்ணி பழம். இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம தண்ணி கொடுத்து நம்மள வந்து டீஹைட்ரேட் ஆகாம வச்சு. ஸோ இயற்கை வந்து நம்மள பேலன்ஸ் பண்ணுது. ஸோ இவ்வளவுதான் இந்த 4 கிராப். இப்போ நாளைக்கு எந்த கிராப் கேட்டாலும் சொல்றீங்களா? ஈஸி ஞாபகம் வச்சுக்கலாம்ல. இதுல எதுவும் டவுட் இருக்கா? இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ன்றதுனால தான் இவ்வளவு நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? சொல்லுங்க யாராச்சும். புரிஞ்சிச்சா? ஒன்று வாட்டி சொல்லணுமா? ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. சரி, அடுத்து இதை வந்து அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது மேஜர் கிராப்ஸ். ஒன்றும் இல்லை, இங்க இருக்கக்கூடிய பயிர் வகைகள். ஓகேவா? அதோட மோட்டிவ். இப்போ அரிசினா எதுக்கு? சாப்பிடும். இந்த பருத்தி, இந்த காட்டன்லாம் எதுக்கு? அதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம வந்து சாப்பிட மாட்டோம், பருத்தி எல்லாம் எடுத்து. ஆனா அதை வந்து பயன்படுத்திப்போம். இந்த மாதிரி இருக்கிறத தனித்தனியா பிரிக்கிறாங்க. பிரிச்சு அதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா பெருசா டைப் பண்றது என்ன பார்த்தா ஃபுட் கிராப், கேஷ் கிராப். ஒண்ணு வந்து பார்த்தோம்னா உணவு உணவுக்காக இருக்கக்கூடிய பயிர்கள். இன்னொன்னு வந்து பார்த்தோம்னா அதனால வந்து அதிகமா காசு வரும். ஓகே, வணிகம் பண்ண முடியும் அந்த கிராப்பை. என்னென்ன கிராப்னா பார்த்தோம்னா உங்களுக்கு சுகர் கேன், காட்டன், டீ, காஃபி இதெல்லாம் வந்து கேஷ் கிராப்னு சொல்றாங்க. ஓகே, வாணிக பயிர். இன்னொன்னு பார்த்தா உணவுக்காக இருக்கக்கூடிய பயிர்கள். ஸோ இதை நம்ம பார்ப்போம். ஸோ ஃபுட் கிராப்னா உணவு தானியங்கள். ஓகே, உணவு பயிர்கள். அதை நம்ம சாப்பிட்றதுக்காக தான் பயிர் பண்றோம். ஓகே, முக்கியமான மோட்டோவே. மோஸ்ட் ஆஃப் த எல்லா 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 ஏழை விவசாயிகளும் ஃபுட் கிராப்பை தான் பயிரிடுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவன் சாப்பிடணும், அப்புறமா தான் காசுக்காக அடுத்த கட்டத்துக்கான பயிர்கள் பண்றது. ஓகேவா? ஸோ வீட்டு, கோதுமை, அரிசி, அதுக்கடுத்து மக்காச்சோளம்,
மில்லட் திணை பருப்புகள், பல்சஸ் பருப்புகள், திணை பயிறு பருப்புகள், இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்ம ஃபுட் கிராப் பண்றோம், சாப்பிடக்கூடிய பொருட்கள். இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா விவசாயம் பண்றோம், நம்மளும் சாப்பிடுறோம், மார்க்கெட்ல விற்கிறோம். ஓகே, அடுத்து கேஷ் கிராப். இது முழுக்க முழுக்க ஒரு காசுக்காக பண்றது, இதுல மகசூல் அதிகமா கிடைக்கும். ஓகேவா? இப்போ நான் நெல் வந்து பயிர் பண்றேன்னா 100 மூட்டை நெல் வந்தா 100 மூட்டையும் என்னோட வீட்டுல வச்சு சாப்பிடலாம், ஒண்ணுமே ஆகாது. அதுக்காக ஒரு லோடு கரும்பு எடுத்து நம்ம வீட்டுல வைக்க முடியாது. ஏன்னா இது வந்து சாப்பிட்ற பொருள் இல்ல. 1 2 தான் சாப்பிட முடியும் தவிர மற்றதெல்லாம் மார்க்கெட்டுக்காக பண்றோம், காசுக்காக பண்றோம், கேஷ்காக பண்றோம். அதை கேஷ் கிராப். ஸோ ஒரு லாரி கரும்பு எதுனா வீட்டை நிக்க வச்சு நான் ஃபுல்லா சாப்பிட்றோம்னு சொல்ல முடியாது. ஓகேவா? காட்டன் வச்சு நம்ம சாப்பிட்றோம்னு சொல்ல முடியாது, ஜூட்டை வச்சு சாப்பிட்றோம்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா வாணிகம், வெளியே விற்கிறதுக்காக, ட்ரேடுக்காக நம்ம பண்ணக்கூடியது, காசுக்காக பண்ணக்கூடியது. ஸோ என்னென்னா காட்டன், சுகர் கேன், ஜூட், இதுல கரும்பு, புகையிலை, பருத்தி, இது எண்ணெய் வித்துக்கள், ஆயில் சீட். ஓகேவா? ஏன்னா ஒருத்தருக்கு வந்து குறிப்பிட்ட ஆயில் இருந்தா போதும், ஒரு வீட்டுக்கு ஒரு மூட்டையோ 2 மூட்டையோ போதும். 50 மூட்டை ஆயிலுக்கு அவ்வளவு பருப்பை வச்சு நம்ம எதுவும் பண்ண போறது இல்லை. எள்ளுன்னு வச்சுக்க, 50 மூட்டை எள்ளு வந்து யார் வீட்டுக்கும் ஒரே வீட்டுக்கு பத்தாது, அதிகமா இருக்கும் சொல்றேன். அடுத்து பார்த்தோம்னா பிளான்டேஷன் கிராப். ஓகேவா? இந்த பிளான்டேஷன் வந்து பார்த்தோம்னா நிறைய பெரிய லெவல்ல பயிர் பண்றது. இப்ப வந்து பார்த்தோம்னா ஒரு டீ எஸ்டேட்னா ஒரு மலை, அப்படி ஒரு மலை, ஒரு 2 3 மலை வந்து டீ எஸ்டேட்டா இருக்கும். இந்த மாதிரி பெரிய லெவல்ல பண்ணக்கூடிய தோட்டப்பயிர். ஓகேவா? இதே ஒரு லப்பர் பார்த்தோன்னு கண்ணு கட்டின தூரம், அவ்வளவு தொலைவுக்கு இந்த லப்பர் இருக்கும், அந்த பயிர்கள் பண்ணுவாங்க. இதெல்லாம் பிளான்டேஷன் கிராப். கடைசி பார்த்தோம்னா ஹார்டிகல்ச்சர், பழங்கள், காய்கறிகள், பூக்கள், இதெல்லாமே ஹார்டிகல்ச்சர், தோட்டக்கலைத்துறைன்னு சொல்லுவோம். தோட்டக்கலை கிராப். இந்த மாதிரி கிராப்பை ஒவ்வொன்றா பிரிச்சிருக்காங்க, ஜஸ்ட் தெரிஞ்சுங்க. இப்ப என்னன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிராப்பை பத்தி படிக்க போறோம். ஓகே, ஸோ ஸ்பீடா படிச்சு முடிச்சிருவோம் இதை. இது ஒரு பெரிய டாபிக். உங்களுக்கு எல்லாத்துக்கும் போட்டோ இருக்கும், அது கீழே தமிழ்ல இருக்கும், வேகமா பார்த்துனே வாங்க. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நம்ம இதோட முடிப்போம். ஓகே, ஹார்டிகல்ச்சர் கிராப்போட முடிச்சிருவோம். லைஃப் ஸ்டாக்கை செகண்ட் ஹாஃப் ஆரம்பிப்போம். ஓகே, ஸ்பீடா போவோம். இப்போ என்ன கொஸ்டின் வச்சுக்கேன், சிம்பிளா நான் சொல்லிடுறேன். இதுல என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னு, ஒவ்வொரு கிராப்பும் எந்த மாதிரி டெம்பரேச்சர்ல விளையுது, ஒவ்வொரு கிராப்பும் எந்த மாநிலம் அதிகமா அதுல வந்து உற்பத்திக்கு வந்துன்றதை பத்தி தான் இதுல பார்க்க போறோம். இந்தியா இதுல எந்த அளவுக்கு உற்பத்தியில இருக்கு இதை பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போறது அரிசி, நெல். ஓகே, ரைஸ் அல்ல நெல். நெல்லை பொறுத்த வரைக்கும் இது வந்து பூர்வீகமான கிராப். ஓகே, இண்டிஜினியஸ், அந்த காலத்துல இருந்தே இருக்கு. ஓகேவா? இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லயே வந்து பார்த்தோம்னா நெல் வந்து பயன்படுத்தி இருக்காங்க. ரூப்போர் போன்ற ஊர்ல வந்து பார்த்தோம்னா நெல்லோட அந்த உண்மையெல்லாம் இருந்திருக்கு, கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? ராஜஸ்தான் அந்த பகுதிகளும், யூபி போன்ற பகுதிகளும் நெல்லோட அச்சிலா இருந்திருக்கு. அப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் கிட்டத்தட்ட 2700 வருஷத்துக்கு அப்பவே நம்ம வந்து பிசிலேயே நம்ம நெல்லெல்லாம் பயன்படுத்தி இருக்கோம். இது ஒரு இண்டிஜினியஸ் கிராப்னு சொல்றாங்க. ஓகேவா? உலகத்துல அதிகமா உற்பத்தி பண்றது யாருன்னா சைனா, இரண்டாவது நம்ம இந்தியா. ஓகே, அதிகமா உற்பத்தி ரைஸோட ப்ரொடியூஸ் அதிகமா, அரிசி வந்த உருவாக்கத்துல சைனா முதலிடம், இந்தியா 2வது இடம். அரிசி வந்து பார்த்தோம்னா முழுக்க முழுக்க ஒரு டிராபிக்கல் கிராப். ஓகேவா? டிராபிக்கல் கிராப்னா அந்த டிராபிக் ஆஃப் கேன்சர் கீழே இருக்கக்கூடிய இடத்துல விளையக்கூடியது. ஓகே, முழுக்க முழுக்க ஒரு டிராபிக்கல் கிராப், ஈக்குவேட்டர் பக்கத்துல விளையக்கூடிய கிராப். இந்த அரிசிக்கு வந்து பார்த்தோம்னா அதிகமா தண்ணி தேவைப்படும். ஓகேவா? நல்ல வெயில் தேவைப்படும். வெயிலும் பார்த்தோம்னா ஓரளவுக்கு நார்மல் ரூம் டெம்பரேச்சர் தேவைப்படும். அப்படின்னா எந்த இடத்துல ஒரு 150 சென்டிமீட்டர் மழை பெய்யுது ஒரு வருஷத்துக்கு, ஓகே, அப்பதான் வந்து தண்ணி வந்து இருக்கும். ஒரு 150 சென்டிமீட்டர் மழை பெய்யற இடமும் வெயிலுன்னு பார்த்தோம்னா ஒரு 24°C நார்மல் ரூம் டெம்பரேச்சர் எப்போதுமே இருக்கணும். ஓகேவா? திடீர்னு -10 -5, இப்ப டெல்லி போல ஊர்ல போயிட்டு நீங்க அரிசி பயிரிட முடியாது. ஓகேவா? நைட்ல எல்லாம் பார்த்தோம்னா உங்களுக்கு -5 -10, சாரி 5 10 இந்த டிகிரிக்கு போயிடும். அந்த மாதிரி டைம்ல வந்து பார்த்தோம்னா அந்த அரிசியால அந்த குளிரை வந்து தாங்க முடியாது, பயிர் செத்துரும். ஓகேவா? அதனால வந்து பார்த்தோம்னா நார்மல் ரூம் டெம்பரேச்சர், சாதாரண ஒரு ரூம் டெம்பரேச்சர் 24°, வருஷத்துக்கு ஒரு 150 சென்டிமீட்டர் மழை பெய்யுற இடத்துல இந்த அரிசி வந்து விளையும். ஓகேவா? இந்தியாவிலேயே அதிகமா அரிசி உற்பத்தி பண்றவங்க யாருன்னா வெஸ்ட் பெங்கால். ஓகே, வெஸ்ட் பெங்கால். அது காரணம் அங்க இருக்கக்கூடிய நல்ல ஒரு மண்ணு, கங்கை நீர், அவங்க பயன்படுத்தக்கூடிய முறைகள். ஓகே, அவங்க யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக் கூட இதுல முக்கியம். அதனால இந்தியாவில அதிகமா உற்பத்தி பண்றது
வெஸ்ட் பெங்கால். ஞாபகம் வச்சுங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் அரிசி. ஓகே, டாப் ப்ரொடியூசர் பாருங்க, 146. பிளாக்ஸ்டன் வெஸ்ட் பெங்காலும், 2வது யூபி, 3வது ஆந்திரா. ஓகே, வெஸ்ட் பெங்கால் ஃபர்ஸ்ட், இதுதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். தமிழ்நாடு வந்து பார்த்தோம்னா 5th பிளேஸ்ல இருக்கிறோம். தமிழ்நாடு 5வது இடம், கிட்டத்தட்ட எங்கேயோ இருக்கும். நமக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும் பாதிக்கு பாதி, வெறும் 74 டன் லேக்ஸ் டன் தான் நம்ம, அவங்க 140. ஓகே, பாதிக்கு பாதி தான் இருக்கும். சரி, இதுதான் அரிசி. ஸோ அரிசின்றது ஒரு பூர்வீகமானது. உலகத்திலே 2வது அதிகமாக உற்பத்தி பண்றது இந்தியா தான். முதல் யாருன்னா சைனா. இதுக்கு வந்து பார்த்தோம்னா நார்மல் ரூம் டெம்பரேச்சர், இங்க இருக்கக்கூடிய சராசரி 24 டிகிரி டெம்பரேச்சர், 150 சென்டிமீட்டர் மழையும் தேவைப்படும். அதிகமா உற்பத்தி பண்றவங்க இது வந்து பார்த்தா வெஸ்ட் பெங்கால். இந்த அரிசி வந்து பார்த்தோம்னா எதில் அதிகமா விளையும்னா வண்டல் மண். ஓகே, அலுவியல் சாயில நல்லா விளையும். இது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க, அலுவியல் சாயில். அலுவியல் சாயில நல்லா விளையக்கூடிய ஒரு கிராப் தான் இந்த அரிசி. ஓகே, சவுத் இந்தியாவோட ஸ்டேபிள் ஃபுட். உலகத்திலேயே அதிகமா மக்கள் சாப்பிட்றதும் அரிசி தான். ஓகே, சவுத் இந்தியாவோட ஸ்டேபிள் ஃபுட். அடுத்து நம்ம பார்க்க போது கோதுமை. கோதுமையை பொறுத்த நார்த் இந்தியாவோட ஸ்டேபிள் ஃபுட். நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்க கோதுமை தான் அதிகமாக சாப்பிடுவாங்க. உலகத்திலே இரண்டாவது அதிகமாக சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள் அதான் கோதுமை. ஃபர்ஸ்ட் அரிசி தான் உலகத்திலே. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த இந்தியாவிலேயே வந்து பார்த்தோம்னா அரிசிக்கு அப்புறமா அதிகமா விளைவிக்கக்கூடிய ஒரு கிராப்னா அது கோதுமை தான். ஓகேவா? இது வந்து பார்த்தோம்னா 22% லேண்ட் ஏரியா. இப்போ இந்தியா இருக்குன்னா மொத்தம் இந்தியா 22% லேண்ட் ஏரியாவில் 34% உற்பத்தி. இப்போ 100% ஃபுட் கிரெயின்னா அதுல 34% வந்து பார்த்தோம்னா 100% ஃபுட் கிரெயின்னா 34% இந்த கோதுமை தான். ஜஸ்ட் ரேண்டம் ஃபேக்ட் ஞாபகம் வச்சுங்க, வேற எதுவும் இல்லை. இதுக்கு வந்து பார்த்தோம்னா டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியா இருக்கணும். ஓகேவா? எப்படின்னா அறுவடை பண்றப்போ ஒரு டெம்பரேச்சரும், நெல் அந்த கோதுமை வந்து நம்ம விதைக்கும் போது ஒரு டெம்பரேச்சர் இருக்கணும். ஞாபகம் வச்சுங்க, நெல் அந்த கோதுமை வந்து விதைக்கிறோம்னு வச்சுங்க, சோவிங் பண்ணும்போது 10 to 15 டிகிரி தான் இருக்கணும். அப்போ சவுத் இந்தியால நீங்க கோதுமை பயிரிட முடியாது. ஏன்னா இங்க ஆவரேஜ் டெம்பரேச்சர் 24. அன்றாட நம்ம டெம்பரேச்சர் 24 போகும். அப்போ அங்கெல்லாம் வந்து பயிரிட முடியாது கோதுமையை. ஓகேவா? ஸோ அது வந்து நெல் அந்த கோதுமை வந்து விதைக்கும் போது 10 to 15 டிகிரி டெம்பரேச்சரும், அதை அறுவடை பண்றாங்க அப்போ அறுவடை பண்ணும்போது 20 to 25 டிகிரி டெம்பரேச்சரும். நல்லா பாருங்க, இதுதான் கோதுமைக்கான ஒரு வளரக்கூடிய ஒரு டெம்பரேச்சர். கரெக்டா இந்த கோதுமைன்றது ஒரு ராபி கிராப். நம்ம பார்த்தோம், கோதுமைன்றது ஒரு ராபி கிராப்னா இந்த வின்டர் மாசம் டெம்பரேச்சர் எப்படியும் வந்து பார்த்தோம்னா 10 to 15 டிகிரி தான் இருக்கும். கரெக்டா அந்த டைம்ல போய் அவங்க கோதுமையை விதைச்சிருவாங்க. அறுவடை பார்த்தோம்னா உங்களுக்கு பிப்ரவரி மார்ச் மாசம், கரெக்டா வெயிலும் வந்துடும் அந்த டைம்ல. ஓகேவா? பிப்ரவரி மார்ச் மாசத்துல அறுவடை பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்ல பார்த்தோம்னா அந்த டெம்பரேச்சர் 20 to 25 டெம்பரேச்சர் அந்த டைம்ல இருக்கும். சரி, அடுத்து யார் அதிகமா உற்பத்தி பண்றாங்கன்னா யூபி. ஓகேவா? யூபி தான் வந்து பார்த்தோம்னா அதிகமா உற்பத்தி பண்றாங்க. ஸோ லார்ஜஸ்ட் யூபி, உத்தரப்பிரதேசம். கிட்டத்தட்ட 85% கோதுமை இந்த 5 ஸ்டேட்ல தான் உற்பத்தி ஆகுது. யூபி, பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ். 85% கோதுமை இந்த 5 ஸ்டேட்ல இருந்து உற்பத்தி ஆகுது. அதிகமா உற்பத்தி பண்றவங்க யாருன்னா யூபி. ஞாபகம் வச்சுங்க. இத பாருங்க, பஞ்சாப், ஹரியானாலாம் நம்ம சொல்லுவோம் அதிகமா உற்பத்தி ஆகுதுன்னு. ஆனா அது எப்படி சொல்றோம்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய லேண்ட்ல, ஓகேவா, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய லேண்ட்ல ப்ரொடக்டிவிட்டியில அதிகமா இருக்கு. இப்போ வந்து பார்த்தோம்னா யூபிலயும் வந்து பார்த்தோம்னா 1 ஏக்கர் ஆகுது, பஞ்சாப்ல 1 ஏக்கர் ஆகுது. பஞ்சாப்ல 250 மூட்டை பயிர் வந்து வருதுன்னா யூபில ஒரு 150 மூட்டை தான் வரும். புரியுதுங்களா? ஆனா யூபி கிட்ட நிறைய லேண்ட் இருக்கு, இவங்க கிட்ட கம்மி லேண்ட் இருக்கு. ஒட்டுமொத்தமா ப்ரொடக்டிவிட்டியில பார்த்தோம்னா, ஒட்டுமொத்தமா அவுட்புட்ல பார்த்தோம்னா பஞ்சாப், ஹரியானா தான் அதிகமா இருப்பாங்க. பஞ்சாப் தான் அதிகமா இருக்கும். இதுல கம்மி லேண்ட்ல அதிகமா எடுக்கக்கூடிய அந்த ப்ரொடக்டிவிட்டியில. ஆனா ஒட்டுமொத்தமா கேஜில பார்த்தோம்னா இத்தனை டன்ல பார்த்தோம்னா உங்களுக்கு யூபி தான் அதிகம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? சரி, அடுத்து நான் பார்க்க போகிறது சோளம். ஓகே, இதுதான் சோளம். மக்கா சோளம் வேற, சோளம் வேற. ஓகே, ஜோவார்னு சொல்லுவாங்க. இதுவும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்த கம்பு மாதிரி தான் இருக்கும். இது இது ஒரு
கம்புன்றது நீட்டா இருக்கா, அதே போல இது வந்து இப்படி இருக்கும். ஓகேவா, இதுதான் சோளம். மக்காச்சோளம்ன்றது நம்ம கார்ன் சாப்பிடுறோம்ல அது. ஓகே, ஞாபகம் வச்சுங்க. ஜோவார்னா சோளம். இந்த மாதிரி போட்டோஸை பார்த்து ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியா. ஸோ இது வந்து பார்த்தோம்னா இதுதான் 3வது சாப்பிடக்கூடிய ஒரு பொருள். ஓகேவா, இது வந்து பார்த்தோம்னா 3வது உணவுப் பொருட்களா இது வந்து பார்த்தோம்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா ஏழை மக்கள் வந்து பார்த்தோம்னா இந்த இந்த மாதிரி இருக்கு இதை வந்து சாப்பிடுவாங்க. ஏன்னா இது வந்து பார்த்தோம்னா ஈஸியா அறுவடை பயிர் பண்ணலாம், தண்ணி அதிகமா தேவைப்படாது, எந்த ஒரு இன்புட்டும் அதிகமா நீ கொடுக்க தேவையில்ல. ஒரு அரிசி ஒரு நெல்லுன்னு வச்சுங்க, நீங்க மருந்து அடிக்கணும், இத்தனை வாட்டி உரம் போடணும், நிறைய தண்ணி பாசனம், நிறைய கேட்டகரி இருக்கு. இதெல்லாம் அப்படிலாம் இல்ல. ஓகேவா, ஜஸ்ட் இந்த விதையை தூவிட்டு ஒரு வாட்டி தண்ணி லைட்டா பாசனா போதும், மருந்து எல்லாம் தேவையில்ல, அது வளர்ந்து வந்துடும். ஓகேவா, அதனால நிறைய ஏழைகள் வந்து இந்த ட்ரைலேண்ட்ல அதிகமா இந்த சோளத்தை தான் பயிரிடுவாங்க. ஓகேவா, இது வந்து தேர்டு. ஓகேவா, 3வது உணவுப் பொருளா இருக்கு. ஓகேவா, இதோட ஆர்ஜின் எங்க பார்த்தோம், ஆப்பிரிக்கா. நோட் பண்ணுங்க இதோட ஆர்ஜின். இது ஆப்பிரிக்காவை சார்ந்த ஒரு கிராப். ஆப்பிரிக்காவும் யோசிச்சு பாருங்க, தண்ணி தண்ணி பிரச்சனையா இருக்கு, அங்கேயும் பார்த்தோம்னா ட்ரைலேண்ட் அதிகமா இருக்கு. அதனால அவங்களும் பார்த்தோம்னா இந்த சோளத்தை தான், இந்த ஜோவார் தான் அதிகமா யூஸ் பண்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு கிளைமேட்ல வளரக்கூடிய ஒரு கிராப். ஸோ கோதுமையும் அரிசியும் எல்லாம் பார்த்தோம்னா குறிப்பிட்ட கிளைமேட் தான் வேணும். மழை அதிகமா பெஞ்சாலும் சரி, வெயில் அதிகமா காஞ்சாலும் சரி, பயிர் செத்து போயிடும். ஆனா இந்த கிராப்லாம் பாருங்க, நின்னு நின்னு தாங்கும் எந்த ஒரு கிளைமேட்டும். இதுல இருந்து பார்த்தோம்னா நிறைய விதமான புரோட்டீன், புரதச்சத்து, கார்போஹைட்ரேட், மினரல்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகேவா, அரிசி வெறும் கார்போஹைட்ரேட் தான். ஆனா இதெல்லாம் பாருங்க எல்லா மினரலும் இருக்கு. இதெல்லாம் தானியம் மாதிரி. ஓகேவா, இது அதிகமா எங்க வந்து உற்பத்தி பண்றாங்கன்னா, இது லார்ஜர் செக்ஷன் பாருங்க. இது வந்து பார்த்தோம்னா ஏழை மக்களின் ஒரு உணவா தான் இருக்கு. ஸோ எங்கெல்லாம் ஏழை மக்கள் இருக்கிறாங்க அவங்களாம் வந்து பார்த்தா இந்த சோளத்தை இதை வந்து உணவா வந்து எடுக்கிறாங்க. அதிகமா எங்க உற்பத்தி ஆகுதுன்னா மகாராஷ்டிரா. ஓகேவா, மகாராஷ்டிரா, 2வது கர்நாடகா, 3வது மத்திய பிரதேசம். இங்க வந்து பார்த்தோம்னா முதன்மையான ஒரு உற்பத்தி நிலையமா இருக்கு. ஸோ இதுதான் வந்து 3வது கிராப் ஜோவார். ஸோ ஜோவார்னா என்னது, சோளம். ஸோ சோளம் போட்டோ பார்த்துங்க, நீங்களே கூட இதை பயிர் பண்ணிருக்கலாம், நாங்க பண்ணியிருக்கோம் இதை. ஓகேவா, பாருங்க இதை எடுத்து அடிப்பாங்க, அடிக்கும் போது இது வரும்னு நினைக்கிறேன், ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே, இது வந்து 3வது பயிரிடுற பொருள், ஆப்பிரிக்கா நாட்டை சார்ந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிளைமேட்லயும் வளரக்கூடியது. இதுல கார்போஹைட்ரேட், புரோட்டீன், விட்டமின், மினரல்ஸ் எல்லாமே இருக்கு. இருந்தாலும் இதை பெருசா பயிரிடுறது இல்லை. ஓகே, பெருசா விரும்பி சாப்பிடுறது இல்லை. ஒரு இப்ப வந்து பார்த்தா எல்லாமே அரிசி, கோதுமை இந்த மாதிரி வந்துட்டோம். ஓகே, மகாராஷ்டிரா தான் அதிகமா பாருங்க, மகாராஷ்டிரா அதிகமா ட்ரைலேண்ட் இருக்கு, கர்நாடகா அதிகமா ட்ரைலேண்ட் இருக்கு. இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த கிராப் வந்து லீடிங் ப்ரொடியூசரா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தோம் பாஜ்ரா. பாஜ்ரானா என்ன, கம்பு. ஓகே, கம்பு நம்ம பார்த்திருப்போம். இந்த கம்பு எல்லாம் வச்சுட்டு ட்ரம்ஸ் எல்லாம் வச்சு அடிப்பாங்க, இந்த பறவைகள் எல்லாம் சாப்பிட்டு போயிருதுன்னு. இதான் கம்பு போட்டோஸ். ஓகே, பாத்துங்க. இதுவும் பார்த்தோம்னா ஆப்பிரிக்காவை சார்ந்த ஒரு கிராப் தான், ஆப்பிரிக்காவை மையமா கொண்ட ஒரு கிராப். இது வந்து பார்த்தோம்னா நிறைய ஏழை மக்களோட ஸ்டேபிள் ஃபுட். ஓகே, கம்பங்கஞ்சி, நம்மள வந்து அந்த கஞ்சி எல்லாம் சாப்பிடுவோம்ல காலையில, இதெல்லாமே வந்து பார்த்தா இதுல தான் வந்து உருவாக்குறாங்க. இது வந்து பார்த்தா ட்ரை லேண்ட். ஓகே, ரொம்பவும் வறண்ட நிலத்துல வரக்கூடியது. ராஜஸ்தான் தான் அதிக உற்பத்தி, ராஜஸ்தான் தான் அதிக உற்பத்தி உள்ளதான். இது வந்து ஆப்பிரிக்காவை சார்ந்தது. கம்பை பொறுத்த வரைக்கும் கம்பு பூலாம் சாப்பிட்டுருப்பீங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தா ஆப்பிரிக்கா சார்ந்தது. ரொம்ப ஏழை மக்களின் ஒரு நிரந்தர உணவா இருக்கு. இது வந்து பார்த்தா வறண்ட பூமி. ஓகேவா, வானம் பார்த்த பூமியில தான் இது அதிகமா விளையும். ராஜஸ்தான் பாருங்க, வானம் பார்த்த பூமி, வறண்ட பூமினா ராஜஸ்தான் வந்துடுறாரு. சோ ராஜஸ்தான் தான் பார்த்தோம்னா அதிகமான உற்பத்தி பண்றாங்க இந்த பாஜ்ரா. பாஜ்ரானா கம்பு. ஓகே, போலாமா. அடுத்து நம்ம பார்க்க போறது பார்லே. ஓகே, உலகத்திலேயே முதல்ல சாப்பிட்ட பொருள் தான். ஓகேவா, அரிசி கோதுமைலாம் இல்ல, பார்லே தான் ஃபர்ஸ்ட், 2வது வீட்டு, 3வது ரைஸ். இங்கதான் ஆர்டர். ஓகே, இண்டஸ் வேலியில கூட முதல்ல பார்லி தான் சாப்பிட்டுருப்பாங்களாம், அப்புறமா தான் வீட்டு சாப்பிடுவாங்க, கடைசி தான் ரைஸ். இதுதான் வந்து இது ஒரு பார்த்தா ஒரு புல்லு மாதிரி. இது ஓகேவா, பாருங்க புல்லு மாதிரி தான். அந்த புல்லோட பூ வந்து அந்த பூல இருந்து காயா மாறும். அதுதான் வந்து பார்த்தோம்னா இந்த பார்லே. ஈஸியா செரிமான தன்மை உள்ள ஒரு பொருள் இது. ஓகேவா, யாருக்காச்சும் ஜுரம் வந்துச்சுன்னா உங்களுக்கு பார்லி கஞ்சி தருவாங்க. ஓகேவா, இது வந்து பார்த்தோம்னா வரகு கோதுமை. யாருக்கு ஜுரம் வந்தாவே பார்லே தான் காய்ச்சி கொடுப்பாங்க. ஏன்னா செரிமானம் ஈஸியா இருக்கும், நமக்கு உடம்புக்கு தேவையான எல்லா சக்தியுமே இது கொடுத்துரும்.
அதனால என்ன பண்ணுவாங்க, ஜுரம் வந்தா அந்த மாதிரி டைம்ல மட்டும் இந்த பார்லே வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ இதுதான் பார்லே. இது வந்து பார்த்தோம்னா பார்லே நீர், மதுபானம். ஓகே, இதுல வந்து பார்த்தோம்னா ஆல்கஹால், இந்த மாதிரி மதுபானம்லாம் வந்து இதுல இருந்து உருவாக்குறாங்க. பார்லே கஞ்சி இதுன்னு இல்லை, இது வந்து காசி இந்த மண்ணுலாம் போட்டு புதைச்சி வைப்பாங்க தெரியுமா, அதெல்லாம் புதைச்சி வச்சோம்னா இது வந்து மதுபானமா மாறிடும். அதிகமா உற்பத்தி பண்றது யாரு பார்த்தா ராஜஸ்தான். இதுவும் பார்த்தோம்னா வறண்ட இடத்துல தான் வளரும். ஆனா ராஜஸ்தான் தான் அதிக உற்பத்தி. 2வது யூபி. ஸோ இதுதான் பார்லே. பார்லேன்னா என்ன, வரகு கோதுமை. ஓகே, பார்லே ஜுரம் வந்தா கொடுப்பாங்க. இதுதான் முதல்ல மனுஷர்கள் நம்ம மனிதர்கள் நம்ம சாப்பிட்டது ஆஸ் பர் எவிடன்ஸ். 2வது வீட். ஓகே, அடுத்து நம்ம பார்க்கறது பருப்பு வகைகள். இப்போ பார்க்குறோம் எல்லாமே பருப்பு வகை தான். இப்போ நிறைய பேருக்கு என்ன பருப்புனே தெரியாது. ஓகேவா, அந்த மாதிரி மாறிடுச்சு இப்பெல்லாம். இதெல்லாம் பருப்பு வகைகள். சோ இதை பொறுத்த வரைக்கும் எந்த மாவம் எந்த ஒவ்வொரு பருப்புக்கும் நீங்க எந்தெந்த ஊரெல்லாம் நீங்க படிக்க வேண்டியதில்லை. சோ பருப்புனா என்ன, அதோட நல்லது என்ன கெட்டது என்னன்னு மட்டும் பார்ப்போம். சாரி. சோ உலகத்திலே இந்தியா தான் அதிகமா இந்த பருப்பு வகைகளை உற்பத்தி பண்றோம். ஓகேவா, உலகத்திலேயே பல்சஸ் இந்தியா அதிகமா உற்பத்தி பண்றோம். ஒரு பாயிண்ட். இந்த பருப்பு வகைகள் மனிதர்கள் சாப்பிடுறது இல்லாம கால்நடைக்கும் கொடுக்குறாங்க. ஓகே, கால்நடைக்கும் பார்த்தோம்னா இந்த பருப்பு தான் தருவாங்க. இதுல வந்து பார்த்தோம்னா எல்லாமே வந்து பார்த்தா லெகுமினஸ் பிளான்ட் சொல்லுவாங்க. லெகுமினஸ் பிளான்ட்னா அந்த பிளான்ட் என்ன பண்ணும்னா நைட்ரஜன், இந்த காத்துல இருக்கிற நைட்ரஜன் எடுத்து பூமிக்கு ஃபிக்ஸ் பண்ணும். ஓகேவா, லெகுமினஸ் பிளான்ட்னு சொல்லுவாங்க. அந்த பூமிக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு பாக்டீரியா மூலமா ஃபிக்ஸ் பண்ணும். இதுல வந்து பார்த்தோம்னா புரோட்டீன் சக்தி. ஓகேவா, அதிகமான புரோட்டீன் சக்தி வந்து இந்த பருப்புகள்ல இருக்கும். இந்த பருப்பு வகைகள் பார்த்தோம்னா கிராப் ரொட்டேஷனுக்காக பயன்படுத்துவாங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு வாட்டி அரிசி, இன்னொரு வாட்டி அரிசி, ஒரு வாட்டி பருப்பு வகைகள், ஏதோ ஒரு பருப்பு வகைகள் போடுவாங்க. இந்த அரிசி என்ன பண்ணும்னா இந்த மண்ணில் இருக்கக்கூடிய நைட்ரேட், ஓகேவா, நைட்ரேட்டாவோ அமோனியாவோ மண்ணில் இருக்கிறது எடுத்துக்கும். மறுபடியும் அடுத்த வாட்டி பண்ணும்போது எடுத்துக்கும். இந்த பிளான்ட் இருக்கு பாருங்க, இந்த பல்சஸ், இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காத்துல இருக்கிற நைட்ரஜனை நைட்ரேட்டா மாத்தி மண்ணுக்கு கொடுப்பாங்க. இது மூலமா வந்து பார்த்தோம்னா இந்த பேலன்ஸ் வந்து சமமா இருக்கும். அதனாலதான் வந்து கிராப் ரொட்டேஷன் பண்ணுங்க, ஒரே ஒரு கிராப், ஒரே ஒரு கிராப்பே பயிரிடாதீங்க அப்படின்னு கவர்மெண்ட் சொல்றாங்க. ஸோ இவ்வளவுதான் பருப்பு வகைகள். இந்தியா தான் அதிகமா உற்பத்தி பண்றாங்க. ஓகே, சரி. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் பிரேக் எடுத்துப்போம். எடுத்துட்டு நம்ம கேஷ் கிராப்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஏதாச்சும் டவுட் இருந்தா நீங்க கேளுங்க.